வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே. மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தகவெனும் வேலியிட்டு தம்மையும் நோக்கி கண்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையுமன்றே. சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்றிட சிவகதிதானே. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பால் நினைந்தொட்டும் தாயினும் சாலப்பெருந்தினி பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சுரிந்து புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருள்வதினியே. முக்தி நெறி அறியாத மூர்க்கருடும் முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனை என கருளியவார் ஆர்பெறுவார் அச்சோவே. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேந்தனக்கும் செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வதினியே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் தசகாரிய வாசியோக சாகா கல்வியை கற்று மரணமில்லா பெருவாழ்வை பெற்று வாழ்வாங்கு வாழ்க. எல்லாம் வல்ல சிவபெருமான் அவரது பெருங்கருணையினால் அவர் கற்று அறிந்த இந்த சாகா கல்வியை அவரே பெரிய இன்னல்களுக்கு நடுவில் அவர் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு போதித்தார். அதாவது ஃபஸ்ட்டு சதிதேவியை, அதான் பார்வதி, பெண்களுக்கு ஏற்கும் தன்மை அதிகம். அவர் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் சப்தரிஷிகளை தேர்ந்தெடுத்து அவங்க போய் கேட்டாங்க. அவங்கள டெஸ்ட் வச்சு இதுக்கு சரிதானா, இவங்க பொருத்தம் தானா அப்படின்னு டெஸ்ட் வச்சு தான் தேர்ந்தெடுத்தார். சும்மா தேர்ந்தெடுக்கல, போனவொடனே கேட்டவுடனே கொடுத்துடல. பல்வேறு டெஸ்ட் வச்சு அந்த சப்தரிஷிகளை அவங்களையும் கடவுளாக்கி விட்டார். அவர் பொண்டாட்டி பார்வதியும் கடவுளாக்கி விட்டார். அவருடைய அந்த நாலேஜை வச்சு பார்வதி உருவாக்கின ரோபாட் விநாயகர், சிவபெருமான் உருவாக்கின ரோபாட் முருகர். புரியுதா பாருங்க. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் அவர் கம்பெனி, அதை வச்சு அவர் கம்பெனி நிறுவனார். இந்த 7 சப்தரிஷிகளையும் இந்த உலகம் ஃபுல்லாக போயிட்டு இதை பரப்புங்க அப்படின்னு சொன்னார். அவங்க தான் இந்த உலகமெல்லாம் பரப்பி இந்த விஞ்ஞானத்தை பரப்பி அங்கங்கே சிவன் கோவில், இப்போ அங்கோர் வாட், அதுமாரி தாய்லாந்து, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவில் மாயன், இவங்க எல்லாருமே இந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்தி இந்த சிவனுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்க. கூடு விட்டு கூடு பாயிறது, அஷ்டகர்மம், அஷ்டமா சித்தி, இந்த சிதறனாலே ரசவாதம், மருத்துவம், மாந்திரிகம் இதெல்லாம் பயன்படுத்தி இதெல்லாம் பக்காவான டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி மக்களை அவங்களையும் கடவுளாக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் பின்னாடி வர ஒரே கடவுள், அது எங்கள் கடவுள் தான். புரியுதா இல்லைங்களா? கடவுளுக்கு இணை வைக்கக்கூடாது, ஒரே கடவுள். அந்த கடவுள் யார்? எங்கள் கடவுள் தான். ஆனால் கேட்குற நமக்கு இது இங்கே பார்த்திங்கன்னா மாரியாத்தா, காளியாத்தா, சிவபெருமான், முருகன், விநாயகர், அதுக்கப்புறம் அது ஊருக்கு ஒரு மாரியாத்தா, ஊருக்கு ஒரு விநாயகர், இப்படிலாங்கிறதால நமக்கு கடுப்பாய், இதெல்லாம் புரியல, எதுவும் நடக்கலை. அப்போ அவன் சொல்கிற ஒரே கடவுள்ன்றது நமக்கு என்னது? கடவுள் ஒருவரே. ஏன்னா குழப்பம் தெரியுது. குழப்பம் தெரியல, தெரிஞ்ச மாதிரி ஒரு பிரம்ம, ஒரே கடவுள். சூப்பர், இவன் சொல்கிறது தானே கரெக்டு. அந்த கடவுள் யாரா?
அதுக்கப்புறம் போக மாட்டுறாங்க யாரும். அந்த கடவுள் யார்? அல்லாஹ் தான். அந்த கடவுள் யார்? அவன் சொல்கிறான் யார்? பரமபிதா இல்லை இயேசுநாதர். அவன் பரப்புகிறான். நம்ம ஆளுங்க கன்ஃபியூஷனில் இங்கே போட்டி. அவன் வந்து பார்த்தா இந்த அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து பிடிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே காலங்காலமானு சொல்லியிருக்காங்கன்னா துறவு தான், பற்றற்ற நிலையில் இருக்கணும், அது இதுன்னு சொல்லி ஏழையாக இருக்கிறதே என்னதுங்க ஒரு பெருமை. எப்படி ஆகிட்டாங்க ஐயா? பெருமை. அதனால தான் அவன் வந்து பார்த்தா அவனுக்கு தலை சுற்றுது வெள்ளைக்காரனுக்கு. என்ன அப்படின்னா, இவனுங்கெல்லாம் கோமணம் கட்டுனுக்கிறானுங்க, ஆனால் சந்தோஷமாக இருக்கிறானுங்க. அவனுக்கு புரியவே மாட்டேன்து. எப்படா கோமணம் கட்டுன்னு எப்படி அவன் சந்தோஷமாக இருக்க முடியும்? அவனுக்கு தலை சுற்றுது. புரியுதா இல்லைங்களா? யாருக்கு? வெள்ளைக்காரனுக்கு தலை சுற்றுது. என்ன அப்படின்னா, படிக்கல, ஒரு அறிவு இல்லை, ஆனால் இவனுங்க எப்படி இருக்கிறானுங்க? சந்தோஷமாக இருக்கிறானுங்க. இப்படி இருந்தால் இவனை ஆள முடியாதே. இப்படி இருந்தால் ஆள முடியுமா? முடியாதுங்க ஐயா. முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணுறத? அவன் நிலத்துக்கு வரியை போடு, அதான் பட்டா. சும்மா கிடந்த நிலத்துக்கெல்லாம் என்னத அது பட்டா கொடுத்து அந்த பட்டாவுக்கு நீ என்ன பண்ணணும்? வரி செலுத்தணும். நீ வரி செலுத்தணும்னா அது ஓட்டத்தை வாங்கினது எவன் வரி செலுத்துறனா அவன்கிட்ட கொடுத்துருவான். புரியுதா இல்லைங்களா? புரியுது. அதேமாரி இதுமாரி பட்டா கொடுத்து அதுக்கு வசூல் பண்ணுற உரிமை வாங்கி அதை வச்சு இந்த ராஜாவுக்கெல்லாம் கடன் கொடுத்தான். இல்லை ராஜா கிட்டே போய் என்னதை இந்த உரிமை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு நிறைய பணம் ராஜாவுக்கு கொடுக்குறது. 23ஆம் புலிகேசி அதான். அக்கா அம்மாலாம் கப்சிக்காக என்னதை இவ்வளோ கடன் வாங்கிடுவான் 23ஆம் புலிகேசி. ஆனால் அதை கட்ட முடியாது. அதுக்கு பதில் என்னதை, அதுக்கு பதிலாக இந்த அக்கா அம்மாலாம் கப்சி இதெல்லாம் எங்களோட இதை உள்ள இந்த கம்பெனிக்கெலாம் அலோவ் பண்ணணும் அப்படின்னா என்னது, அதுக்கு நான் அளவு எடுத்துங்க அனுமதி கொடுத்தாச்சுன்றான் 23ஆம் புலிகேசி. புரியுதுங்களா? அக்கா மாலா கப்சி. புரியுதா இல்லைங்களா? அதுக்கு பேர் நீங்களே வச்சிருக்கேன். நான் இவனே வைக்கிறான். அக்கா மாலான்னு என்னது? அக்கா மாலா தெரியுங்களா? கோகோ கோலா பெப்சிங்க ஐயா. கோகோ கோலா பெப்சி தான் என்னது? அக்கா மாலா. பெப்சிக்கு பதிலாக என்னது? கப்சி. புரியுதா இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் அவனுக்கு பண்ண தந்திரம். இப்போ நிலத்துக்கு அடிச்சுக்கிற மாதிரி பண்ணிட்டானுங்க. இப்போ போலி பட்டா பதிவு, போலி பத்திரப்பதிவு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மாஃபியா கேங்க இறங்கி அதுக்கு என்ன பண்ணுதுங்க? சிடி மணி. புரியுதா இல்லைங்களா? சிடி மணி அதான் வேலையே. புரியுதுங்களா? எங்கெங்கெல்லாம் இந்த வயதான ஓனர்ஸ் இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் அப்படியே போலி பட்டாவை மாற்றி ஆளாள் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு அது இது பண்ணுறது. இதுக்கு வரி போகிறதால தான். இது கவர்மெண்ட் என்னதை, இவன் வந்தாலும் வரி தான் கட்டினா, அவன் தான். இதை நிறைய பேர் மாறினே இருக்கிறான் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் பத்திரம் மாறக்குள்ள வரி கொடுக்கணும். கவர்மெண்ட்டுக்கு லாபம். புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? அதனால இது அவங்களும் என்னதை ஒத்து ஊதுறாங்க. கவர்மெண்ட்டே என்னதை ஒத்து ஊதுது, சப்போர்ட். ஏன்னா அவனுக்கு வரி வந்தால் போதும். புரியுதுங்களா? ஆனால் இவ்வளோ வரி வாங்கிட்டு பொதுமக்கள் நல்லா இருக்கணும்ல. நல்லா இல்லாமல் அதையும் இலவசம் கொடுத்து அதை அதுவும் கடன் வாங்கி இந்த காசுலாம் வரி காசுலாம் இவன் அக்கௌண்ட்டுக்கு போகுது. யார்? அரசியல்வாதி அக்கௌண்ட்டுக்கு போய் சுவிஸ் பேங்க்கு போயிடுது. பொதுமக்களுக்கு நன்மை செய்கிறேன்னு சொல்லி இந்த உலக வங்கிக்கிட்டேயோ இல்லை நபார்டு அது இதுன்னு எங்கேயோ வாங்கி அது 10 லட்சம் கோடி கடன் வச்சு அதிலேருந்து தான் கொடுக்குறானுங்க. இது தெரியல மக்களுக்கு. இலவசம் கொடுக்குறான், இலவசமாக சைக்கிள் கொடுக்குறான், லேப்டாப் கொடுக்குறான் போடுதுங்க. அப்போ இந்த சிவபெருமானுடைய சாம்ராஜ்யம் பரிபூர்ணமாக சரிந்து விட்டது. புரியுதா இல்லைங்களா? இந்த முக்தி ஒன்றுமே இல்லாமல் எப்படி சந்தோஷமாக இருக்குது? இப்போ கோமணம் கட்டின்னு எப்படி சந்தோஷமாக இருக்குது தெரில. அதனால தான் ரமண மகிழ்ச்சி பெரியல் அங்கே போய் எல்லாம் ஒரு ராஜா கஜா எல்லாம் உழறான். இப்போ நம்மகிட்டே அது மாதிரி தான் நிறைய பணங்குது, காருக்குது, இது இது. ஆனால் நிம்மதி என்னது? எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. யார் யாரோ வந்தாங்க, என்னென்னமோ சொன்னாங்க,
என்ன சொல்லி என்னத்தை பண்ண நிம்மதி இல்லை. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்க ஐயா. ஏன்? ஏன்னா அவன் வரி வசூல் பண்ணி அவன் பணக்காரன் ஆகிறதுக்காக நல்லா இருந்த நம்மள என்ன பண்ணிட்டானுங்க, பைத்தியக்காரன் ஆகிட்டானுங்க. புரியுதுங்களா? ஆமாங்க. புரியுதுங்களா? ஆடு மாடு மாதிரி. அதான் இதுதான் ஜீவன் முக்தை. அப்படின்னா எனக்கு சுதந்திரமாக ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல பயிர் பண்ணி அதில் வர இதை வச்சுன்னு நான் சாப்பிட்றேன். இல்லை பக்கத்து வீட்டில் அவன் கம்பு பயிரிடுவான், நான் நெல் பயிரிடுவேன், 2 பேரும் பண்ட மாட்டோம் பண்ணி சூப்பராக இருந்தோம். புரியுதா இல்லைங்களா? இன்றைக்கி கூட கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா யார் வீட்டில் பூரி சுட்டாங்கன்னா அதை போய் கொடுப்பாங்க. இப்போல்லாம் அதுமாரி கிடையாது. அது கேவலமாக நினைக்கிறாங்க வெள்ளைக்காரன். அதெல்லாம் என்ன, அது கேவலம். புரியுதா இல்லைங்களா? பிச்சைன்னு சொல்லிட்டாங்க. பிச்சைன்னு சொல்கிறாங்க. அவன் என்னது இது வேறு சுடக்குள்ளே என்னது, அது வேலை தானே. அதனால் எனக்கு 2 பூரி, வீட்டுக்காரர் 2 பூரி, பிள்ளைக்கு 1 பூரி. புரியுதா இல்லைங்களா? எண்ணி 5 பூரி தான். புரியுதுங்களா? நிறைய சுற்றக்கூடாது. ஆமாம், அது வேலை. நிறைய சாப்பிடணும்னு ஆசை. ஆனால் இதுவே நீங்கள் ஹோட்டலில் போனீங்கன்னா நிறைய சாப்பிட்லாம். புரியுதா இல்லைங்களா? ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் என்ன பண்ணலாங்கய்யா, எவ்வளோ வேணால் சாப்பிடுவோம், அது சாப்பிட்லாம். அப்போ இப்படி தான் நம்ம சோம்பேறித்தனத்தை தூண்டி விட்டு, இந்த உழைக்கும் குணத்தை தூண்டி விட்டு, பறவைசார மூளையை யூஸ் பண்ணுறதெல்லாம் இதை அழித்து சோம்பேறித்தனத்தை வளர்த்து நம்மளை என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க, ஆள்றானுங்க. அப்படின்னா ஆள்றானுங்கன்னா டெய்லி 4 கசடி கொடுத்தா நம்ம அடிமையாகிறோன்னு தெரிஞ்சிடும். டெய்லி ஆளுக்கு ஒரு 10 கசடி வெள்ளைக்காரன் வந்து கொடுத்துருந்தானா என்ன இருக்கும், இவன் நம்மளை அடிமை பண்ணுறான், விடுதலைக்கு போராடணும்னு தெரிஞ்சிடும். ஆனால் அவன் எப்படி ஆள்றான் பாருங்க. நம்மளை நீ ஒன்றுமே வேலையை சேர்த்தல. அதான் காரில் போகணுமா, எங்கே போகணுமா, இந்த கார் வச்சுக்க, 2 வீலர் வச்சுக்க, பஸ் வச்சுக்க, ட்ரெயின் வச்சுக்க, இல்லை பூமியிலேருந்தே கடந்து போகணுமா, அதுக்கு நான் ராக்கெட் வச்சுக்க. புரியுதுங்களா? இதெல்லாம் நமக்கு எப்படி இதை வாயை பிறந்துட்டோம். ரமண மகிழ்ச்சி போய் சொல்கிறான் ஒருத்தரம். அவன் ஒரு பகுத்தறிவு இளைஞன். வேகமாக போய், நீங்கள் இந்த இளைஞர்கள்லாம் முட்டாளாகினுக்கிறீங்க. அவன் வெள்ளைக்காரன் இது மாதிரி ராக்கெட்டு, காரு, புல்லட்டு, அது இதுன்னு என்னமோ கண்டுபிடிக்கிறான். அதுக்கெலாம் அறிவு வேலை செஞ்சால் தானே. நீங்கள் உட்காந்து நான் யாருன்னு ஆத்ம விசாரம் பண்ண சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி நம்ம இந்தியா வளரும் அப்படின்னு கோபமாக கேட்குறான். அதுக்கு அவர் பொறுமையானதை சாவகாசமாக இருந்த, ஆமாம் அவன் வந்து எங்கேயோ தறி கட்டி ஓடுறதுக்காக பிள்ளைட்டு கண்டுபிடிக்கிறான், ட்ரெயின் கண்டுபிடிக்கிறான், ராக்கெட் கண்டுபிடிக்கிறான், அப்புறம் கார் கண்டுபிடிக்கிறான், 2 வீலர் கண்டுபிடிக்கிறான், 4 வீலர் கண்டுபிடிக்கிறான், எல்லாம் கண்டுபிடிக்கிறான். ஆனால் எங்கே போகணும், எங்கேயா போகணுன்னா உனக்கு உள்ளே போகணும். நீ என்ன சொல்கிறீங்க? இது காரில் போக முடியுமா உள்ள? யார் கேட்குறாருங்க? ராமனர். காரில் உள்ளே போக முடியுமா? முடியாதுயா. இல்லை. ட்ரெயினில் உள்ளே போக முடியுங்களா? ஃப்ளைட்டில் உள்ளே போக முடியுமா? முடியாது. அவர் பரமானந்தத்தில் இருந்தார். ஆனால் இவனுக்கு புரியுமா? வெள்ளைக்காரனுக்கு இந்த பகுத்தறிவு பண்ணாடிங்களுக்கு புரியுமா? புரியாதுங்க. ஏன்னா உள்ளே போகிறது மேலும் குழப்புகிறார். இது தெளிவாகுது. என்னன்ட்ட காசு சம்பாரி, குடி, கார் வாங்க, அங்கங்கே ஊட்ட கட்ட, செத்துப்போ, கிளியர் கட்டாக இருக்குது. புரியுதா இல்லைங்களா? எந்த குழப்பமே இல்லை இல்லைங்களா? நான் சொல்ல புரியுதுங்களா? புரியுதுங்க. வெள்ளைக்கார முறையில் ஏதோ குழப்பம் இருக்குதுங்களா? எனக்கு அடுத்த கட்டம் தெரியல அப்படின்றது இருக்குதா? இல்லைங்க. அடுத்தது என்ன செய்யறது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்ற குழப்பமே கிடையாதுங்க. வெள்ளைக்காரன் அந்த ஆட்சி முறையில் என்னதுங்க, அடுத்தது என்ன அப்படின்றது குழப்பம் இல்லாமல் இருக்குது. இப்போ கிளியராக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டான். அது குழந்தையா படித்து முடிச்சியா வேலைக்கு போ, வேலை முடிஞ்சுதா என்னது, சம்பளம் நிறைய வாங்கி கல்யாணம் ஆச்சுன்னா குழந்தைய பற்றி வீட்டை கட்டு, அப்புறம் அதுங்களுக்கு படிக்க வச்சு குழந்தைக்கு போ, அவ்வளோதான். சாவு என்பது இயற்கை. பாவ புண்ணியெலாம் கிடையாது. பாவ புண்ணியெலாம் என்னதுங்கய்யா? கிடையாது. அடுத்து மறுபிறப்பும் கிடையாது. அப்போ நான் எப்படி வந்தேன்? அதெல்லாம் தேவையில்லாத இது. அதெல்லாம் போட்டு மண்டையை குழப்பிக்காத. புரியுதா இல்லைங்களா? சூப்பரான தத்துவமா இல்லைங்களா? இங்கே என்ன அது கிளியர் கட்டாக இருக்குது. அதுமாரி அவன் கிளியர் கட்டாக இல்லை, இந்த குழப்பத்தையும் அவன் கிளியர் கட் மாரி பண்ணிட்டான். அப்போ எவ்வளோடா பணம் சம்பாதிக்கணும்னு அதுக்கு லிமிட் கிடையாது. புரியுதா இல்லைங்களா?
அவன்கிட்ட இந்த கேள்வி கேட்டானே அதை, சரி எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், அதெல்லாம் அளவே கிடையாது, நீ எவ்வளோ பணம் சம்பாதிக்க அவ்வளோ ஜாலியாக இருக்கலாம். புரியுதா இல்லைங்களா என்ன சொல்கிறாங்க ஐயா? எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோமோ அவ்வளவு ஜாலி. அவ்வளோதான். இதை நம்ம சிறமையர் அவர் வழிமொழிஞ்சார், நாம் என்னதை அவர் முன்வைத்தார், நாம் என்னதை சிறமையர் கொண்டோம். புரியுதா இல்லைங்களா? அப்போ சிவபெருமானுடைய சாம்ராஜ்யம் சீட்டு கட்டு மாரி செஞ்சிச்சு. எப்படி ஆச்சுங்க? சீட்டு கட்டு எப்படி? சீட்டு கட்டால் ஒரு பில்டிங் கட்டினா எப்படி? ஒரு சீட்டை தட்டினா எல்லாம் அப்படி போல ஒன்று உழுதில்ல, இந்த டிவியில் ஒன்று காமிப்பாங்க பாருங்க. சீட்டு கட்டாலே ஒரு மாளிகை, அது ஒரு சீட்டை தட்டினா என்ன ஆகும்? எல்லாமே விழுந்துரும், சரிஞ்சு போயிடும். அதுமாரி இங்கே புலன் என்போன்ட்டு ஒரு சீட்டை தட்டினான், எல்லாம் போல 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 போலன்னது பறவை சாரம், அஷ்டகர்மம், அஷ்டமா சித்தி, அஷ்டாங்க யோகம் எல்லாம் என்னது அறவே 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 ஒழிக்கப்பட்டது. புரியுது இல்லைங்களா? இப்போ தட்டு மாதிரி இந்த பிராணயாமத்தையும் யோக பயிற்சியும் ஒத்துக்கிறானுங்க. ஏன்னா அது வந்து அவனுக்கு அவன் வாழ்க்கைக்கு நான் சார்ஜ் போட்டு விட்டா மிஷின் நல்லா போகுது. புரியுதா இல்லைங்களா? புருப்புருங்குது சுறுசுறுக்குது. அதாவது சார்ஜ் போட்டு விட்டா அவன் சௌரியத்துக்கு என்ன பண்ணிக்கலாம், அது போகுது. அதே தான் நம்ம அந்த யோக பயிற்சி நம்மளுக்கு கேட்டால் சொல்லுவான், எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. என்ன சொல்கிறாங்கய்யா? நேரம் இல்லை நம்மளால் சொல்கிறாங்கய்யா. என்னன்ட்டு எனக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூலில் என்னது நேரம் இல்லை. பிஸியா பண்ணோனே இந்த வேலைக்காரன் தானே பிளான் பண்ணி அதான் சொல்கிறேங்க, அதை தான் சொல்கிறேன். அப்போ நம்ம கலாச்சாரம் நம்மகிட்ட இருந்த சொத்தெல்லாம் பிடிக்கும் போய் நம்மகிட்டே கொடுக்குற மாரி தானே அவன். புரியுதா இல்லைங்களா? இப்போ அதுக்கு தான் நேற்றே அவங்கள பார்த்துட்டு வசனேன். இந்த சிவபெருமான் அவரால் முடிஞ்ச வரையும் பார்த்தாரு. இது இப்போ தான் வெள்ளைக்காரங்கிறான்னு இல்லை, அப்பயே வெள்ளைக்காரங்கிறான். புரியுதா இல்லைங்களா? அப்போ என்னாச்சுங்க? ஆமாம், வேறு கம்பெனிக்காரன். அதான் உண்மை கடவுள். உண்மை கடவுள் என்னென்னா அவர் செக்ஸ் ஆணு பெண்லாம் வச்சு அவர் கம்பெனி பொம்மை நிறைய விற்றா தானே அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். புரியுதா இல்லைங்களா? ஒரு கம்பெனி ஓனர் இருக்காருங்கய்யா, அவர் கம்பெனி ப்ராடக்ட்டு நிறைய விற்று எல்லாம் வாங்கி இது பண்ணால் அவருக்கு சந்தோஷமாக இருக்குமா? இல்லை பிரம்மச்சரியம் இருங்க, செக்ஸ்லாம் தப்பு அப்படின்னு சொன்னால் அவருக்கு சந்தோஷமாக இருக்குமா? அவர் கம்பெனிக்கு எதிராக இருக்குதா இல்லையா? அது பிரம்மச்சரியம் காத்துங்க, இது மாதிரி ஒன்றுக்கு மேலே அதான் செக்ஸே தப்பு அப்படின்னா உண்மை கடவுளுக்கு எப்படி இருக்குதே? சந்தோஷமா இருக்கு. இல்லை தவிர உண்மை கடவுளுக்கு ஆப்போசிட்டானது இது. புரியுதா இல்லைங்களா? அப்போ இவங்களுக்கு புழைக்க தெரியலன்ற மாதிரி இருக்குது. அதே அல்லா நபிகள் நாயகம் சொல்கிறார், எத்தனை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, இது சித்தப்பா பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிக்க, அதெல்லாம் கவலை இல்லை. புரியுதா இல்லைங்களா? அண்ணன் தங்கச்சி அதெல்லாம் கவலை இல்லை. எத்தனை ஒன்றால் மெயின்டைன் பண்ண முடியுது என்னது அவ்வளோ பண்ணிக்க. எத்தனை குழந்தை மேக்ஸிமம் பண்ண முடியும், மதம் தானாக வளருது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்கள், இந்த மகாபாரதத்தில் 5 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா என்ன தான் முயற்சி பண்ணாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு குழந்தை தான் வரும் இல்லையா? ஆனால் ஒரு ஆண் 5 பொண்ணை இல்லை நிறைய பொண்ணை கல்யாணம் பண்ணினா வத மதம் பெருகுமா இல்லையா? அப்போ மதத்தை பெருக்கிறதுக்கு என்ன வழி? ஈஸியான வழி என்னதுங்கய்யா? எந்த கட்டுப்பாடும் கிடையாது, நீ எதை வேணா சாப்பிட்லாம், பிரம்மச்சரியெல்லாம் கிடையாது. அது நல்ல வழியா? இங்கே விந்து விட்டான் நொந்து போட்டான்னு சொல்லி இதுமாரி குழந்தைய பெற்றுக்கூடாது, செக்ஸ் தப்பு, இது கரெக்டா? எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாங்க, அதான் கரெக்ட். அப்போ எது அருமையான? நம்மளாம் இப்போ முஸ்லீம் தான். புரியுதா இல்லைங்களா? ஏன்னா அந்த கட்சி தான் நமக்கு முஸ்லீமாக இருந்தால் இப்போ நமக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி இருக்குது. புரியுதா இல்லைங்களா? குடிக்கலாம், வட்டி விடுவான்னு சொல்லுவார். அதுக்கு போலீஸ்லாம் போட்ட குரானில் சொல்லிக்குது, நீ ஏன் வட்டி விட்ட அப்படின்னு கேட்க போகிறாங்களா? இமாம் வந்து கேட்பாங்களா ஐயா? அதில் வட்டி விடக்கூடாதுன்னு இருக்குதுங்கய்யா குரானில். ஆனால் இப்போ வட்டிக்கு விட்டா அல்லாவோ இல்லை நபிகள் நாயகமோ இமாமோ வந்து கேட்பாரா, ஏன் பாய் நீ வட்டி விட்ட அப்படின்னு கேட்பாரா? இல்லை. அப்போ என்னத நம்ம எல்லாம் முஸ்லீம் மதத்தில் தான், முஸ்லீம் தான் நம்ம. புரியுதுங்களா? முசல்மான். கரெக்டாக தான் சொல்கிறான். மானை வந்து ஈஸியாக வெட்டிடலாம், முசல் என்ன பண்ணிடலாம் சீக்கிரம். முசல்மான் யாருக்கு பேர் தெரியுங்களா? இந்த தமிழாக இருந்து இல்லை, நம்ம தமிழாக இருந்து மாறினாங்களா அவங்களுக்கு தான் முசல்மான் பேர். தெரியுங்களா?
சரியா, சரி சரி. இந்த பரம்பரை இது அங்கேருந்து வந்தாங்களா அவங்களுக்கு கிடையாது. ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக்லேருந்து வந்தாங்களா அவங்களுக்கு வந்து முசல்மான் பேர் கிடையாது. நம்மள மாதிரி கருப்பாக இருப்பாங்க, கருப்பு முஸ்லீம்ங்கிறாங்களா அவங்களுக்கு தான் முசல்மான் பேர். மாறிட்டாங்க. புரியுதுங்களா? ராவுத்தர்னு சொல்லுவாங்க, மாவுத்தர், ராவுத்தர். புரியுதா இல்லைங்களா? ராவுத்தர், முசல்மான் இதெல்லாம் என்னென்னா இங்கே எப்படி இந்த கிறிஸ்டின், இங்கே மரக்காயர் அப்படின்னா என்னென்னா இங்கே இருந்து தமிழில் இங்கே வந்து மதம் மாறினாங்களா, மாற்றப்பட்டாங்களா இல்லை இவங்களே மாறினாங்களோ அவங்களுக்கு பேர் தானே அது. புரியுதுங்களா? அம்மா திவ்யா அம்மா ஏதோ சொல்லணுமா? மைக்கை மியூட் பண்ணிவிடுமா? ஓகே. அப்போ இதெல்லாம் புரியுதுங்களா? அப்போ இங்கே முஸ்லீம் மதம், கிறிஸ்துவ மதம்லாம் ஒரே கடவுள்னு சொல்கிறாங்க. ஒரே கடவுள் ரைட்டு தான், ஏக இறைவன். அது எங்கள் கடவுள் தான், உங்கள் கடவுள்லாம் கிடையாது. உங்கள் கடவுள்லாம் சாத்தான். புரியுதா இல்லைங்களா? நல்லவன் வந்து சாத்தான் ஆகிட்டான், நல்ல கடவுள் சாத்தான் ஆகிடுது. இதுமாரி போலி சொல்கிற சாத்தான் வந்து கடவுளாகுது. இதுதான் பொய்யெல்லாம் மெய்யாகுது. ரைட்டுங்களா? நான் சொல்ல புரியுதா இல்லைங்களா? அப்போ இந்த லௌகீகத்தில் எப்படி பெண் குழந்தைங்கள கள்ளிப்பால் ஊற்றி சாவடிச்சாங்களோ அதுமாரி ஆன்மீகத்தில் இதெல்லாம் எதிர்த்து கேட்குற இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, கள்ளிப்பால் ஊற்றி சாவடிச்சாங்க. லௌகீகத்தில் எப்படி பெண் குழந்தைங்களுக்கு கள்ளிப்பால் ஊற்றி சாவடிச்சாங்களோ அதுமாரி ஆன்மீகத்தில் என்னதை இந்த ஆண்களே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? இந்தமாரி பரவசாரம் பண்ணி புதிய அஷ்டம சித்திலாம் கண்டுபிடிக்கிற மாதிரி, கடவுளை கண்டுபிடிக்கிற மாதிரி வந்த ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இவன் விட்டா வளர்ந்து நம்ம எது சாவடிச்சிருவோன்ட்டு ஆரம்பத்தில் என்னதை கிள்ளி எறிந்து விடுவார்கள். அப்போ ஏன் இப்போ இருக்கிற ஆன்மீகம் இவன் கரெக்டாக ஆசிரமம் அமைப்பான், ஆசிரமம் வச்சு அங்கே வர மங்களத்துக்கு என்ன மங்களம் உண்டாகணும், அதான் அவன் மேலே கேஸு. புரியுது இல்லைங்களா? ஏன் இவனுங்களை இந்த சாமியார் விட்டு வச்சுருக்கானுங்க தெரியுதுங்களா? இவன் மிஞ்சி என்ன பண்ணுவான், இவன் ஒன்று இந்த பொண்ணு கேஸில் மாட்டிப்பான், இல்லைன்னா சொத்து கேஸில் மாட்டிப்பான். எப்படி நமக்கு அடியில் தான் இருப்பான், மேலே போக மாட்டான். எப்படி நம்ம கண்ட்ரோலில் தான் இருப்பான். நமக்கு வேறு உதவியாகுது இந்த கருப்பு பணத்தெல்லாம் இது பண்ணுறதுக்கு. என்னது என்னங்கய்யா, ஏதோ மக்கள் பிரச்சனை நிறைய ஆகி போச்சுன்னா ஒரு சாமியார் இதை போட்டால் போதும், 5 காட்சி போட்டு விட்டா அது எல்லாம் அதை பார்த்துன்னு இதை மறந்துடும். புரியுதா இல்லைங்களா? பப்ளிக் டைவர்ஷனுக்காக என்னது அப்பப்போ சாமியாரை யூஸ் பண்ணிக்கலாம். அவன் நம்ம கண்ட்ரோலில் தாங்கிறான், நமக்கு உதவியாகவே வேற இருக்கிறான். இன்னும் மிஞ்சி போனால் ஒரு பொண்ணுன்றதை 10 பொண்ணு அனுப்பிப்பான். இங்கே 10 ஏக்கர் வாங்குவான், அங்கே 20 ஏக்கர் வாங்குவான். அவ்வளோதானா? என்ன பிரமாதமாக சாதிச்சிட முடியும் உன்னால? அதனால இவங்க பெண் குழந்தை விட்டாங்க. சொல்லுங்க. வருஷத்துக்கு ஒரு சாமியாரை வச்சு டைவர்ஷன் பண்ணிட்டு இவங்க பண்ற தப்பெல்லாம் மறைச்சிருங்க. அதான் சொல்றேன். அப்ப ஒரு பெண் குழந்தைங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம், அடைக்க ஆளலாம். அது மாதிரி இந்த பெண்மீகத்தை அளவு பண்றானுங்க. ஆன்மீகத்தை என்னது அஷ்டகர்மா. இது யாருன்னா இந்த ஒய்ஓ கேர்ள்ஸ் இருக்காங்களா, அதுமாரி யாரா ஓஷோ, ஜேகே இதுங்கெல்லாம் இதுக்கு ஒத்துக்குதுன ஆளுங்க. அஷ்டகர்மா, அஷ்டமா சித்திலாம் போய் என்னங்கய்யா, இலுமினாட்டிஸ், ஆன்மீக இலுமினாட்டிஸ் யாருங்கய்யா? இந்த ஜேகே, ஓஷோ, அப்புறம் இப்போ இருக்கிறாங்க பாருங்கள் எல்லாம், சத்குரு ஜக்கி வாசேவ், இந்த நித்யானந்தா, இதெல்லாம் யாருங்கய்யா? விபச்சார புரோக்கர்ஸ். புரியுதா இல்லைங்களா? சொந்த அப்பா அம்மாவே என்னது, சொந்த அம்மா அக்கா தங்கச்சி கூட்டி கொடுக்குற விபச்சார புரோக்கருக்கு சமம் இவங்களாம். புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. இந்த 2 பேரை பத்தி கொஞ்சம் தெளிவா பார்க்க முடியுமா? ஏன்னா காரணம் 2 பேருமே சிவனை பத்தி அதிகமா பேசுற மாதிரி தெரியுது. ஆனா எனக்கு என்ன ஒரு உண்மை மாதிரி தெரியலங்க ஐயா. அதாங்க இப்போ சொல்கிறேன். சொந்த என்னது இந்த யூதாஸ் இருக்கான்ல, இயேசுநாதரே காட்டி கொடுத்தான்ல அவன், அந்த யூதாஸ் இருக்கான் இல்லைங்களா? இது கிட்டத்தட்ட அதான் இப்போ தான் சொல்கிறேன், சுருக்கமாக சொன்னேன்னதை அம்மாவை அக்கா தங்கச்சியை பொண்டாட்டியை கூட்டி கொடுக்குறதுக்கு சமம் இது. புரியுதுங்களா? இவனுக்கு பண்ணுறது சிவபெருமான்லாம் இவங்களுக்கு வியாபாரத்துக்கு ஊருகா மாரி. ஏதாவது சிவபெருமான் சொல்லி கொடுத்த அந்த அறிவியல் பூர்வமான கல்வியை சொல்கிறாங்களா? கல்வி முதல்ல சொல்கிறாங்களா? வெறும் மூச்சு பயிற்சின்னு சொல்லின்னு சிவபெருமான் அங்கே சதாசிவன் சொல்லுவார், அங்கே இவங்க ஆதி யோகின்னு சொல்லுவார், இதுன்னு சொல்லுவார், மீதி யோகிலாம் காணோம். புரியுதா இல்லைங்களா? கல்வி எங்கேயோ சொல்லி தராங்களா? ஏன் நான் சொல்கிற மாதிரி சயின்ஸ் பக்கம் வராங்களா? கல்வின்னு சொல்கிறாங்களா? இதை எதுவுமே என்னதை? அப்போ இது என்னதை இந்த விபச்சார இந்த இங்கே இருக்கிறாங்களா விபச்சார புரோக்கர்ஸ், அதுமாரி இவங்க ஆன்மீக விபச்சார புரோக்கர் யாருங்கய்யா? ஏன்னா இது பெண்மீகம். இந்த நம்ம நல்ல பெண்களாக பிடிச்சி போய் அங்கே விற்கிறானுங்க. புரியுதுங்களா?
கடுமையாக இதெல்லாம் பார்க்கணும் நீங்கள். எந்த ஒரு இப்போ நம்ம யார் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சியெல்லாம் பேசலை, சயின்ஸாக பேசுகிறோம், நியாயமாக பேசுகிறோம். இதுதான் இருவினை ஒப்புன்னு சொல்கிறாங்க. இருவினை ஒப்புனா உவத்தல் காய்தல் இன்றி பார்க்குறோம். நான் சொல்கிறத தவறு இருந்தால் நீங்கள் இப்போ யார் ஒன்றுன்னு அதை இல்லைங்க நீங்கள் சொல்கிறது தான் தவறு தாராளமாக சொல்லலாம். நம்ம எதுவும் கோச்சிக்கு போகிறதில்ல, கோவப்பட போகிறதில்ல. புரியுதுங்களா? புரியுது. நான் சொல்கிற ரைட்டாக தப்புங்களா? இப்போ இந்த இலுமினாட்டிஸ் எப்படி கூட இருந்து குழி பறிக்கிறாங்களா, அதுமாரி என்னதா இந்த அஷ்டகர்மம் இல்லை, அஷ்டமா சித்திலாம் இல்லை, அதெல்லாம் கிடையாது, இந்த கடவுள்லாம் கிடையாது, சாமிலாம் கும்பிட தேவையில்ல, நீயே கடவுள் அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை கூட இருந்து என்ன பண்ணிட்டானுங்க, குழி பறிச்சிட்டானுங்க. ஆனால் நான் கேட்குறேன், அஷ்டகர்மம் அஷ்டமா சித்திலாம் இல்லையா? சொல்லுங்கய்யா. சொல்லுங்கய்யா. இருக்கு. இவனுங்க ஆன்மீக புரோக்கரா இருந்ததுனால தாங்க இவனுக்கு வெளிநாட்டுல இடம் கொடுக்குறாங்க, இடம் கொடுக்குறாங்க, இல்லைன்னா இங்க போய் பாதுகாக்கிறாங்க. இல்லை நான் சொல்றது பாருங்கய்யா, இந்த மாந்திரிகம் பண்றவங்கலாம் இதுவே கிடையாது, விசாவே கிடையாது. தெரியுங்களா உங்களுக்கு? அந்த சட்டம் இருக்குது அமெரிக்காவில். இங்கெல்லாம் என்னத மாந்திரிகம் பண்ணுறாங்க, ஆன்மீகவாதினா அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல, அதனால் அங்கே வந்து விச்சின்னு சொல்லி உயிரோட கொளுத்துருவாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் மட்டும் எப்படி க்ரீன் கார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, இதுங்களாம் உள்ள என்னத விபச்சார புரோக்கர்ஸ். புரியுதா இல்லைங்களா? அதெல்லாம் நான் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி என்னது வெறும் யோகா அது இதுன்னு சொல்லி அங்கே போய் இவர் சிவபெருமான்லாம் பேச சொல்லுங்க பார்ப்போம். சத்குரு ஆகட்டும் இது ஆகட்டும் பேச சொல்லுங்க பார்ப்போம். பேசுவாங்களா? யோகா பயிற்சி அஷ்டகர்மெல்லாம் சொல்லுவாங்களா? மாந்திரிகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க ஐயா. அப்ப என்ன வேலைங்க? யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அப்ப என்ன இவனுங்கெல்லாம் யார் இவனுங்க? அதுதான் சொல்றேன், நல்லா கண்ணை திறந்து பாருங்க. இதுதான் எவ்வகை தந்திரத்தாவது மூன்றாவது கண்ணை திறந்து கொள்ளுங்கன்னாரு, நெற்றி கண்ணை திறந்து கொள்ளுங்க வல்லார் சொல்றாரு. கண்மூடி பழக்கலாம் மண்மூடி போட்டோம், பரவிசாரம் ஒன்றே வழி, சாக கல்வி கற்கிறது தான் வழி. கல்வி அறிவு இல்லாத பாமர மக்களை என்ன வேணா பண்ணலாம். பிரெயின் வாஷ் செய்யப்பட்ட பிராய்லர் கோழி மாரி என்ன பண்ணலாம், எது ஒன்றா யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஆனால் இப்போ சிவபெருமான் சொல்லி கொடுத்த கல்வியை பாருங்கள். நான் சொல்கிறது நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த சிவபெருமான் நேராக சொன்னால் யார் என்னதை இதை புரிந்து கொள்ள மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு, அதுவும் ஆம்பளைகிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டான். அதுக்காக இந்த தட்சன் இதெல்லாம் டீச்சிங் மெத்தட் தான், இது உண்மை கிடையாது. இது யாருக்கு புரியுமோ அவங்களுக்கு புரியும், கவனம் கொடுக்கணும் புரியும், மற்றவனுக்கு என்ன அது புரியக்கூடாதுன்னே இதுமாரி பண்ணார் அவர். புரியுதுங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 60 ஏன்னா இங்கே நம்ம மறுபடியும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங், இப்போ ஒரு கருவியை பார்த்து அதை ஆராய்ஞ்சி மறுபடியும் அதை என்னதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும். இதான் விஷயம், இதான் மரணம்ல பிறகு. அப்போ அதை பற்றி படிக்கணும்ல. அப்போ யார் சொல்லி கொடுத்தா அவன் டேரெக்டாக சொன்னால் கேட்க மாட்டான். அதே டைமில் கெட்டவங்ககிட்ட இதை மாட்டவும் கூடாது. சரியான கவனம் கொடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டவனு இது போகணும். அதுக்கு தான் இந்த கோவில் இந்த புராண கதைகள்லாம் வச்சாங்க. அப்படின்னா இந்த சென்ட்ரல் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அப்படி சென்ட்ரலில் இருக்குது பாருங்கள். மீதிலாம் என்னதை பெரிஃபரி. இப்போ வந்து கை எலும்பு சென்ட்ரலில் இருக்குதா சைடில் இருக்குதா? கால் எலும்பு சென்ட்ரலில் இருக்குதா சைடில் இருக்குதுங்களா? ஆனால் முதுகு எலும்பு மண்டை எங்கே இருக்குது? சென்ட்ரல். புரியுதா பாருங்க? அப்போ இந்த சென்டர் இருக்கு இல்லையா, அதில் தான் மூளையும் தண்டு உடம்பும் இருக்குது. கேட்டுங்களா? அதுதானே இங்கே யோசிக்கிறது கூட சம்மந்தப்பட்டது நரம்பு. அதுதானே இந்த சிபியு. இப்போ எப்படி இந்த செல்ஃபோனில் சிபியு ஒயர் கனெக்ஷன் இருக்குது இல்லை, அப்போ வருது போகுது இதெல்லாம் பண்ணுது. ரைட்டுங்களா? அப்போ அதுதானே இது. அப்போ இந்த இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல், அப்போ அதுமாரி ஒரு ஞானன்றது ஒரு தகவல் டேட்டா. இப்போ அஷ்டகர்மன்றது ஒரு டேட்டா, அஷ்டமா சித்தின்றது ஒரு டேட்டா, ஃபிசிக்ஸ்ன்றது ஒரு டேட்டா, கெமிஸ்ட்ரின்றது டேட்டா. அந்த டேட்டாவை தானே வாதியர் சொல்லி தெரியும் அந்த பையனுக்கு இன்புட் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அதை இன்ஸ்டால் பண்ணுறாங்க. கெமிஸ்ட்ரின்னு சொல்லி 112 தனிமம் 108 தனிமம்னு சொல்லி ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன். புரியுதா இல்லைங்களா? படிக்க சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ இது சம் டேட்டா. இந்த டேட்டாவை என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டால் பண்ணுறாங்க இந்த கருவியில். அப்போ மொழி என்னன்னு பாருங்கள். இந்த கம்ப்யூட்டரில் எப்படி ஆஸ்கி குறியீடு இருக்குதோ, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குதா இல்லையா, புதிய காலர் ஓஎஸ் இருக்குதா இல்லையா? ஓஎஸ்னா என்னது? ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ அது மாதிரி எனக்கு தமிழ் தான் தெரியுது அப்படின்னா, எனக்கு ஹிந்தியில் பேசினா என்னது, திஸ் லாங்குவேஜ் இஸ் நாட், திஸ் ஃபார்மட் இஸ் நாட் சப்போர்ட்டட். அப்போ லாங்குவேஜ்னா என்னன்னு புரியுதுங்களா? இந்த ஒராக்கல்
C++, ஜாவா இதெல்லாம் எப்படி லாங்குவேஜோ அதேமாதிரி தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடலாம் என்னதுங்கய்யா இந்த கம்ப்யூட்டருக்கான லாங்குவேஜ். அதை அந்த லாங்குவேஜில் சொன்னால் தான், அந்த ஃபார்மெட்டில் சொன்னால் தான் அது ஏற்றுக்கும், அது வந்து அதை ப்ராசஸ் பண்ணோம். வேறு லாங்குவேஜில் சொன்னானதை திஸ் ஃபார்மெட் இஸ் நாட் சப்போர்ட்டட் வந்துடும். அப்போ இது கருவின்றதுக்கு இந்த செல்ஃபோன் வந்த பிறகு தான் நல்லா புரியுது, ரைட்டுங்களா? அப்போ இதை தான் அங்கே சொன்னாங்க, இது கம்ப்யூட்டரு, அதுவும் இல்லாமல் ஏய் அப்படின்னா என்னதா சூப்பர் கம்ப்யூட்டர், குவாண்டம் கம்ப்யூட்டர். இப்போ தான் என்னதா இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்னால் அந்த முதுகெலும்பு தோடுற மாரி இருக்குது பாருங்கள். நான் பார்க்குற மானிட்டர்லாம் இருக்காது, இப்போ இந்த கூகுள்கிட்ட இருக்குது, அதுக்கப்புறம் ஆப்பிள் கம்பெனிலாம் வச்சுக்கிறானுங்க. அந்த நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டர் நட்டிங்க, அது படம் பார்த்தீங்கன்னா இந்த தட்டாக இருக்கும். அப்படின்னா நம்ம முதுகெலும்பு இல்லை அதே தான், அதில் எப்படி இந்த நரம்புலாம் வருதோ அதேமாரியே இருக்கும், சேமாக இருக்கும். பார்த்தீங்களா? போய் பாருங்கள் வேணா. அப்போ இந்த செல்ஃபோன் வந்த பிறகு தான் மூளை எப்படியோ அதான் செல்ஃபோன், புரியுதா இல்லைங்களா? அப்போ இந்த தலைக்கு மேலே கபாலம் இருக்குதுல்ல, கபாலம் அதான் கண்ணு, கேமரா, காது என்னது ஸ்பீக்கரு, ரைட்டுங்களா? கரெக்டா? காது, மைக்கு, தொண்டை, வாய் என்னது ஸ்பீக்கரு. அப்போ எல்லாமே ஃபோனில் இருக்குதே. அப்போ இன்றைக்கி என்ன கிளாஸில் நடத்தணுன்றதை கவனிச்சிருந்தீங்கன்னா போய் அது என்னது சிபியூவில் ஸ்டோர் ஆகுது, மெமரி கார்டில் ஸ்டோர் ஆகுது, நாளைக்கு கரெக்டாக எடுத்து கொடுக்குது, அப்போ ப்ராசஸ் பண்ணுது. அப்போ இன்டெல் கோர், இந்த பென்டிஎம் 4லேருந்து இப்போ என்னதா டூவல் கோர், இன்டெல் கோர், அந்த கோர் இந்த கோர்னு வந்து இப்போ என்னதா அட்வான்ஸ்டு வந்துருச்சு ப்ராசஸர், புரியுதுங்களா? இதை தான் வள்ளலாருன்னு சொல்கிறாரு, அப்டேட் பண்ணுங்கள். வெறும் லேண்ட்லைன் ஃபோன் மாரி, அதுவும் லேண்ட்லைன் ஃபோனாக இருந்தால் கூட ஏதோ ஃபோனாவது பேசலாம், இங்கேருந்து டெலிபதியில் பேசலாம், அது கூட இல்லைங்க. வெறும் இந்த 7 தேவூடா அது செல்ஃபோன் மாரி இருக்குது, 20 ரூபா. அது வாங்கினேன்னா அதில் இதேமாரி தான் இருக்கும். பட்டனை தட்டினதா தேவூடா 7 மாலை தேவூடான்னு பாடுது. சரி இதே தானா, வேறு எதை பாடினா அடுத்த பட்டனை அப்படி போடு தன்னாலே அதுமாரி போனால் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம எப்படி கிண்டல் பண்ணுறாருங்க வள்ளலார். ஓ, அந்த பார்பி போன் அந்த 50 ரூபா போனா? இது 20 ரூபா, இப்போ 50 ரூபா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், புரியுதா இல்லைங்களா? அப்போலாம் என்னது என் குழந்தையா இருக்குல்ல, அது என்னது 20 ரூபா. இது 2 பாட்டு தான் பாடும், புரியுதா இல்லைங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ நாம் என்ன பண்ண, இந்த ஃபோனு இந்த அறிவுலாம் இல்லாத ஃபோன் என்ன பண்ணோம், பணம் கொடுக்குறியா என்னங்கய்யா, வேலை கொடுக்குறியா, பணம் கொடுக்குறியா, ஆத்தா வையும், புரியுதா இல்லைங்களா? காசு கொடுத்து சந்தைக்கு போகணும், ஆத்தா வையும், புரியுதுங்களா? இதுதான் பாடும், வேற எதுவும் என்னது சந்தோஷம் கொடுக்குறியா, காசு கொடுக்குறியா, இதுதான், புரியுதுங்களா? அப்போ இதை இந்த அளவுக்கு இன்டெல் கோர், டியூவல் கோரு ப்ராசஸர் என்ன பண்ணோம், கொண்டு வரணும். இதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டர்லேயும் வரணும். இது நீ ஒன்றும் புதுசாக கண்டுபிடித்தாலன்றாங்க, ஏற்கனவே நம்ம உடம்பு தானே அதை குவாண்டம் கம்ப்யூட்டர், இது அப்டேட் பண்ணால் போதும், புரிஞ்சுக்கிட்டு தான் அப்டேட் பண்ண முடியும், வேறு வழியில். அதுக்கு இந்த சாக கல்வி பண்ணி தான் அதெல்லாம் பண்ண முடியும். இது மாடி மேயிற கேள்வியே, இந்த குவாண்டம் கம்ப்யூட்டரை புரிந்து கொள்ள முடியுமா? சோறு போட்டு இல்லையா, பால் கறந்து இலவசமாக ஊற்றி குவாண்டம் கம்ப்யூட்டரை புரிஞ்சிக்க முடியுமா, ஆப்ரேட் பண்ண முடியுமா? இல்லை, படித்தாதாங்க. அதுதாங்க சாக கல்வின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நம்மகிட்ட இருக்கிறது இந்த உடம்பு என்னதுங்க, இருக்கிறதுல மோஸ்ட் அட்வான்ஸ்டு மெஷின் பூமியிலே, இந்த பிளானெட்டில் மோஸ்ட் அட்வான்ஸ்டு கருவி எதுங்கய்யா, மிஷின் எது? நம்ம உடம்பு. அப்போ இது ஏற்கனவே இருக்குது, இதை தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங், இதுதான் மாற்றம்ல பிறகு. இல்லை குறைஞ்சபட்சம் மெக்கானிக் ஆகாது, இல்லை நல்லா கஸ்டமராக கடவுளுக்குறான்னு புரிஞ்சினே அவன் இப்படி தான் விட்றான் அப்படின்னு ரமண மகரிஷி சொல்கிறாரு. அதுமாரி என்னது, அட நான் பாஸ் ஆகிறதுக்கு கஷ்டப்படுறேன்யா, நீ ஏன் ஃபெயில் ஆகிறதுக்கு ஏன் அம்மா கஷ்டப்படுற, என்ன கேட்குறாருங்க அவரை? ஏன் கஷ்டப்படுற, நீ சாவதான் போகிற, நானும் சாவதான் போகிறேன், அதுக்கு எதுக்கு பொண்டாட்டி புள்ள கார் ஓணும் அது ஓணுன்னு அடுத்தவங்களாம் அடிச்சு பிடிங்க சாவரா, என்ன மாரி என்னதை ஜாலியாக இருந்துட்டு எந்த இதுவும் இல்லாமல் செத்துப்போ. அப்படின்னத நான் பாஸ் ஆகிறதுக்கு கஷ்டப்படலாம், ஃபெயில் ஆகிறதுக்கு அம்மா கஷ்டப்படுற கேட்குறாரு, புரியுதுங்களா? ஆனால் இவனு சாமியார், இப்போ நான் சொன்னேன் ஓஷோ ஜேகே சாமியார் வேஷம், ஆனால் ஃபுல்லாக பணக்காரன், ரோல்ஸ் ராய்ஸ் காரு, உள்ள குடி கும்மாளம் எல்லாம் என்னது, இந்த 100 ஜோடி இன்றைக்கும் யூடியூப்பில் இருக்குது, போய் பாருங்கள்.
ஓஷோ 100 ஜோடிகளுக்கு என்னதை, அதுவும் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் ஜோடியை மாற்றி மாமா வேலை பார்த்தான். அவனே இவாளெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அமெரிக்காக்காரனே இந்த செக்ஸ் ஃப்ரீ செக்ஸ்ன்னு சொன்னவன் அவனாலே பொறுக்க முடியாமல் இவனை வெளியேற்றிக்கிறானா எந்த அளவு கொட்டை அடிச்சிருப்பான் பாருங்க இந்த சொட்ட மாண்டை. புரியுதா இல்லைங்களா? ஊசி போட்டான்னு சுட்டாங்க. அதான் சொல்கிறான். அப்போ அவன் இப்போ அமெரிக்காக்காரனே இந்த செக்ஸ் இவாளெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இதுமாரி செக்ஸ் இருந்தால் தான் இவனை நம்ம கண்ட்ரோல் பண்ணான்ட்டு அதை கண்டுக்காத ஆளுங்க யாருங்க? அமெரிக்காக்காரனுங்க. அவங்களாலே பொறுக்காத அளவுக்கு இவன் என்ன பண்ணிக்கிறான், கொட்டை அடிச்சுக்கிறான். யாரு யாருங்கய்யா? அதனால 24 நாட்டில் விடாமல் அடிச்சதுன்னு. அப்போ கடவுள் இவன் கடவுள்லாம் எதை சொன்னானா? ஒரு ஞானி எப்படி கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ நான் கேட்குறேங்கய்யா, இது மிஷின் தெரிஞ்சு போச்சு, மிஷின்னாலே இவ்வளோ பெரிய டெக்னாலஜி வச்சு படைச்சிக்கிறான், ஏற்கிறான், கண்ட்ரோல் பண்ணுறான், இங்கே கடவுள் 5 வழியில் செய்கிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஞானம் அஞ்சிட்டான் அவன், கடவுள் இல்லைன்றான். செருப்பால் அடிக்கணுமா இல்லையா? சொல்லுங்கய்யா, அவன் ஞானியா? இப்போ சொல்லுங்கள், ஞானின்றவன் எப்படி கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்கய்யா பார்க்கலாம். ஐயா, ஒரு சல்லாப வாழ்க்கையை ஆசைப்பட்ட ஒரு புரோக்கர் தானே தவிர ஞானியா இருக்க வாய்ப்பு இல்லைங்க. அதுதான் நாங்கள் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கே பாருங்கள், எம்மா இளைஞிகள் இந்த ஓஷோவால் வீணாக போயின்னுக்குறாங்க. புரியுதா இல்லைங்க? சொட்ட மண்ட ஓஷோ எம்மா பேர் என்ன பண்ணி வச்சுக்குத, எடுத்து வச்சுக்குது. புரியுதுங்களா? என்னன்னா வெறும் இங்கிலீஷு வீணாக போன தத்துவங்களை சொல்லி என்னதை, நீயே கடவுள், உனக்குள்ள கடவுள், இதுதான் கடவுள், அதுதான் கடவுள், அன்பாயிரு, அமைதியாயிரு, ஏறு முன்னுக்கு பின் முரணான தத்துவங்கள். புரியுதா இல்லைங்களா? இப்ப நமக்குள்ளே கடவுள் இருக்குன்ற தத்துவம் இருந்துச்சுன்னா நாளைக்கு என்ன நடக்கும் இன்னைக்கே தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? ஆமா. ஆனா இங்க சொன்னாங்க கடவுள்னா 5 வழியில செய்யணுங்க. இப்ப நான் தான் டாக்டர்னு சொன்னா உங்களுக்கு குழப்பம் வந்துடும். நீங்க படிக்காத ஒரு ஆள் நீங்க தாங்க டாக்டர் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிளியர் கட்டா தெரிஞ்சிடும் நான் டாக்டர் இல்லைன்ட்டு. புரியுதா இல்லைங்களா? இப்போ நீங்கள் மட்டும் தெருவில் போயினீங்கன்னா நீங்கள் தாங்க பிரதமர் அப்படின்னு சொன்னா என்னதை நீங்கள் ஒத்துப்பீங்களா? வாய்ப்பு இல்லைங்க. அப்போ அதே மாதிரி அதெல்லாம் விட பெரிய வேலை கடவுள். ஆனால் நீயும் கடவுள்னா சூப்பருங்க, ஆமாம் ஆமாங்க நான் கடவுளுங்க அப்படின்றோம். பைத்தியக்காரனா இல்லைங்களா? புரியுதா இல்லைங்களா? நீயும் கடவுளை சாக மாட்டேன். இந்த பிரம்ம மாதிரி ஃபுல்லாக தான். அது என்னன்னா பெரிய பதவி பிடிக்கணுமா, ஆனால் சாவக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னதை செத்துருவோம், செத்த பிறகு போய் பதவி பிடிக்கணும். அவன் சொல்கிறான் இதுக்கு அந்த சாவு போகிறவங்களாம் ஆறுதலாக இருக்குது. ஓ அங்கே போய் பதவி பிடிக்க போகிறேன்ட்டு. அதனால தான் வயசான டிக்கெட்லாம் உட்காந்துக்குதுங்க. புரியுதா இல்லைங்களா? சைக்காலஜி இல்லை என்னதை மக்களை ஆட்டையை போடுறதுக்கு என்ன பண்ணுறானுங்க சைக்காலஜி. புரியுதுங்களா? இதுங்களாம் யார்? இந்த நான் சொன்ன விபச்சார புரோக்கர், ஆன்மீக பெண்மீக விபச்சார புரோக்கர். இந்த சொர்ணாக்கா புரியுதா இல்லைங்களா? சொர்ணாக்கா ஓஷோ அப்படின்னு சொல்லணும். சொர்ணாக்கா ஜேகே புரியுது இல்லைங்களா? சொர்ணாக்கா நித்யானந்தா, சொர்ணாக்கா சத்குரு ஜட்டி வாசுதேவ். புரியுது இல்லைங்களா? காஸ்மிக் டான்ஸ் எல்லாம் பார்த்தா பிரபுதேவா தோத்துரு வருங்க. ஆமாம் புரியுது இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் என்னத எல்லாம் நம்மளை நல்லா இருந்த பையனை கண்ணை தோண்டி கையை உடைச்சி சிக்னலில் பிச்சை எடுக்க விட்டானுங்க. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? தவறான வழிகாட்டுதல். அதை அந்த பூர்வத்தை இப்படி தூக்கிப்பாரு, கண்ணை இப்படி தூக்கிப்பாரு, அதை பாரு இது பாருன்னு. ஆனால் சிவபெருமான் சொல்கிறார் பாருங்க, இது இந்த நம்ம உடம்பை பற்றி சொல்லி கொடுக்குறாரு. உடம்பு எப்படி அமைக்கப்பட்டது அப்படின்னா, நேற்றே அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். இந்த மண்டோடு எத்தனை எலும்பால் ஆக்கப்பட்டது பார்த்தீங்களா? 27. இது இமூவபிள். இன்னொன்று தாடை எலும்பு இருக்குது இல்லையா, மேண்டிபிள், அது என்னது மூவபிள். ரைட்டுங்களா? அது ஆனால் இதில் சேர்க்க மாட்டாங்க, அதனால தான் அதை விட்டாங்க. இதுக்கு ஜோசியத்தில் அதுக்கு இன்னும் ஒரு பேர் ஆச்சே, இந்த அபிஜித் நட்சத்திரமானோ 27 நட்சத்திரம், 27 நட்சத்திரம் பேர் என்னது அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு பேர். புரியுதுங்களா? அதுதான் அந்த தாடை. அதனால் அது சென்ட்ரல் இதில் வரல. அப்போ 27 போச்சுன்னா முதுகெலும்பில் எத்தனை இருக்குதுன்றான், 33 இதுக்கெலாம் பேரே சொல்கிறான். இது என்னென்னா ஃப்ராண்டல் போன் 1, இது பேரட் அன்பேரட்னு பிரிக்கிறாங்க. பேரட்னா என்னது 2 சைடும் இருக்கும். அப்போ பேரட்னா இது இடகலை பிங்கலை, அன்பேரட்னா சுழிமுனை. அப்போ இதில் எதுலாம் அன்பேரட் இப்படிலாம் பார்க்கணும் நீங்கள். அப்போ ஒரு கருவியை நீங்கள் அசம்பிள் பண்ணால் டிஸ்மேண்டில் பண்ணால் கருவி எப்படி எதால் படைக்கப்பட்டது, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு தெரியாமல் எப்படி நீங்கள் அசம்பிள் பண்ணுவீங்க, டிஸ்மேண்டில் பண்ணுவீங்க? சொல்லுங்கய்யா, முடியுமா? முடியாது.
அப்போ சிவபெருமான் இது அறிவிலாக தான் சொல்லி கொடுத்தான்னு தெரியுதுங்களா? 27 போனு 27 நட்சத்திரங்கள் ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் என்னது முதுகெலும்பில் 33 கோடி, கோடினா வால்னு அர்த்தம், கடைசின்னு அர்த்தம். இந்த யாரை சேர்த்துட்டாங்கன்னா கோடி துணி போடுவாங்க, கடைசி துணின்னு அர்த்தம். புரியுதுங்களா? என்ன அர்த்தங்க அதுக்கு? ஆமாங்க, கோடி துணி. அப்போ கோடின்னா என்னது கடைசி. அப்போ 33 கோடி அப்படின்னா தலையில் வந்து அதான் விந்துன்னு சொல்லிட்டாங்க. இப்போ விந்து எப்படி இருக்க, அது தலையில் தலை, அதுக்கப்புறம் வால் இருக்குது. அப்போ இந்த தண்டுவடம் தான் வால், அந்த விந்தோடைய ஸ்பெர்மோட அந்த தலை இருக்குதுல்ல, அதுதான் நம்ம மண்டோடு. புரியுதுங்களா? புரியுதுங்களா? புரியுதுயா. அப்போ இதுதான் ஒலியை கக்குது. இது போனால் தான் அங்கே குழந்தை பிறக்கும். ஆனால் இங்கே இருந்தால் சொல்லுவாங்க செக்ஸ் இல்லாமலே குழந்தை பிறக்கிறதுக்கு இதுதான் வழி, இதுதான் வழிங்க. அப்போ 6 சக்கரங்கள் இந்த தண்டுவட்டத்தில் இருக்குது, 7வது சக்கரம் மூளையில் இருக்குது. புரியுதுங்களா? எங்கே இருக்குதுங்க ஐயா? 6 சக்கரம் தண்டுவட்டத்தில் இருக்குது, 7வது சக்கரம் எங்கே இருக்குது? இதெல்லாம் அப்போ இவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்துறாரு சிவபுரம். இதெல்லாம் தெரியுமா இல்லையா? ஆனால் இதுக்கு தான் இதுன்னு தெரியுது. அதானே ஐயா நேற்று கூட சொன்னார் பாருங்க, அநாகத்தில் அப்படியே கவனம் வைக்கணுன்ட்டு. அநாகத்தில் கவனம் என்ன, அநாகதனா என்னன்னு சொல்லணும், அந்த சக்கரம் எப்படி இது அது படிக்க சொல்கிறாங்க. பெட்ரோல் டியூப்பு பெட்ரோலை எங்கே போகுதுன்னு பார்க்க சொன்னாங்க. இதை பெட்ரோல் டியூப்பை முறைச்சி பார்த்தா நமக்கு கற்பனை தான் வரும். புரியுதா இல்லைங்களா? என்னதுங்கய்யா? கற்பனை தானே வரும். பெட்ரோல் டியூப்பை முறைச்சி பார்த்துக்கிறீங்க. பெட்ரோல் அது உள்ள பெட்ரோல்னா என்னன்னு தெரியும்னா அதை தான் அங்கே பார்க்க சொல்கிறாங்க. எங்கேருந்து எங்கே போகுது, எப்படி அது பிஸ்டன் எப்படி இயக்குது, அது எப்படி கம்பஸ்ட் ஆகுதுன்னா பார்க்க சொன்னால், இங்கே அநாகத சக்கரத்தில் கவனம் வச்சா என்ன ஆகுது, கற்பனை வந்து பிரச்சனைகள் வெடிக்கிறது. கற்பனையால் என்ன ஆகுதுங்கய்யா? பிரச்சனை, பிபி ஷூட் ஆகுது, பிரச்சனை, சைடு எஃபெக்ட்ஸ். அப்போ தவறான பாட்டை நம்புகிறீங்க. சொல்லுங்கய்யா. பிபி ஷூட் ஆகுது, ஹெடேக் இருக்கு, வாமிட்டிங் இருக்கு, எல்லாம் வருது, எல்லாமே வருதுங்க. அப்போ இது ஏன் அப்படின்னா இது குவாண்டம் கம்ப்யூட்டர். தவறான பட்டனை என்ன பண்ணுறீங்க, உணர்ச்சியை அறிவை தூண்டுறதுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணுறான், உணர்ச்சியை தூண்டுகிறான். உணர்ச்சியை தூண்டினா என்ன ஆகுது, கற்பனை தான் வருது. கற்பனை வந்தால் பிபி ஷூட் ஆகுது. பாருங்கள், இப்போ நீங்கள் அப்படியே இப்போ நான் ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் தூங்கினுக்கிறீங்க, அப்போ கனவுல முருகர் வர்றாரு, எப்படி எழுந்திருப்பீங்க? இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாமி வருது, இல்லை நடிகை வருதுன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு பிடிச்ச ஆள் கனவுல வந்தால் சாமி வருது அப்படியே வச்சுப்போம். ஏன் சாமி வந்தால் ஐயந்திரிக்குள்ளே பயந்து அலண்டடிச்சுன்னு வேர்த்து ஊற்றி எழுந்திருப்பீங்களா? சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. அதே கனவுல, நான் சொல்ல நனவுல இல்லை, கனவுல. அதே கனவுல பேயோ இல்லை சிங்கமோ இல்லை பாம்போ துருத்துது, எப்படி இருக்கும், எப்படி எழுந்திருக்கிறீங்க? அலறி அடிச்சு எழுந்திருங்க. நனவு கிடையாது, கனவு ரெண்டுமே. அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, சாமின்னா உனக்கு நல்லது பண்ணும், பேயினா உன்னை சாவடிச்சிடும்னு பயமுறுத்தி வச்சுக்கிறாங்க. கரெக்டுங்களா? பாம்பு உன்னை சாவடிச்சிடும், இது சிங்கம் தேர்த்துன்னா உன்னை சாவடிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. இது நனவுல இல்லைங்க, கனவுல. அப்படின்னா நம்மளை எந்த அளவுக்கு பாதிக்குது பாருங்க இந்த இன்புட். புரியுதுங்களா? புரியுது. நனவுல இருந்தால் கூட சரின்னு சொல்லாங்க. கனவு புரியுதுங்களா? சரி, கனவுல யார் வராங்கன்னு பாருங்க, உங்கள் அப்பா தாத்தா தான் வருவாங்க. உங்கள் அப்பா தாத்தா ஏன் கனவுல வராங்களா, இல்லை எங்கள் அப்பா தாத்தா உங்கள் கனவுல வராங்களா? இப்பயாவது தெரியுதுங்களா? அது இன்புட்டு வந்து என்னதா உள்ள அது வந்து அனலைஸ் பண்ணுது. இந்த மாடு எப்படி கப்ப கப்பன்னு சாப்பிட்டு சும்மா இருக்குள்ள ஆசைப்படுது, அதுமாரி. புரியுதா இல்லைங்களா? உள்ளே இருந்தது இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட்னு சொல்கிறாங்க பாருங்க, ஃபுல்லாக ஷட் டவுன் ஆகாமல் கொஞ்சம் என்னது பார்ஷியல் ஷட் டவுன் தான் கனவு. புரியுதுங்களா? புரியுதா இல்லைங்களா? இல்லைன்னா உங்கள் அப்பா தாத்தா என் கனவுல வரணும்ல. அதுமாரி இயேசுநாதர் ஒரு இந்துவோட கனவுல, ஒரு மாடு மேய்கிற இந்துவோட கனவுல வரமாட்டுறாரு. யார் கனவுல வர்றாரு? 1000 கோடி தான் இருக்குது ஆண்டவர் கனவுல வர்றாரு. புரியுதா இல்லைங்களா? ஏன் அப்பனா இதுலேருந்து என்ன தெரியுதா, நீங்கள் எதை உங்களுக்கு தெரியுமோ, எது உங்களுக்கு பரிச்சயமாக இருக்குதோ அதுதானே அதை கனவாக வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பார்ஷியல் ஷட் டவுன். என்ன வருதுங்க? அப்போ ஒழுங்காக ஷட் டவுன் ஆகலை, அதானே? இதே நீங்கள் நல்லா கண்ணு தானே இந்த ட்ராமா இல்லை நைட்டில் முடிச்சுட்ட, அதுக்கு மேலே என்னால் முடிச்சுனே இருக்க முடியாது, தூங்க, அப்போ கனவு வருமா?
அசந்து தூங்கிடுவோம் ஐயா. அப்போ கனவே வராது. அப்போ எப்போ உங்களுக்கு 4 மணி நேரம் ரெஸ்ட்டு போதும், ஆனால் 8 மணி நேரம் தூங்குறீங்க, அப்போ தான் கனவுலாம் வரும். புரியுதுங்களா? ஏன்னா பாதி முழிப்பு பாதி அப்படியே பாருங்க, அதுதான் அதிகாலையில் வருதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா மிஷின் போதுன்னு சொல்லுது. இப்போ 3 நாள் உங்களால் தொடர்ந்து தூங்க முடியாது, 3 நாள் மூச்சு இருக்க முடியாது. ஆனால் யாரும் சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டான்ட்டு 8 மணி நேரம் எனக்கு வேலை கிடையாது, அதனால் அது 8 மணி நேரம் போடணுன்னு இருந்தால் கனவு ஏன் வராது? புரியுதுங்களா? வருமா இல்லையா? விதவிதமான கனவு வரும். ஆமாம், மிஷின் ஏந்திரிக்க சொல்லுது, மிஷின் சார்ஜ் ஆகிட்டா ஏந்திரிக்க சொல்லுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பழக்க வழக்கத்தால் ஏஞ்சி என்ன பண்ண போகிறேன், ஜாலியாக தூங்குவோமே. புரியுதா இல்லைங்களா? ஒரு 1/2 மணி நேரம் தூங்கலாம். அப்போ கனவு வரும் தானே? ஏன்னா பார்ஷியல் ஷட் டவுன். புரியுதுங்களா? பாதி மூச்சிக்கிச்சு, பாதி என்னது மேலோட்டமாக தூங்குது, உள்ளே பார்த்தா மூச்சு நிற்குது. புரியுதுங்களா? இதுக்கு தியானன் பேர் வச்சுட்டானுங்கய்யா, கொடுமை சரவணன். புரியுதா இல்லைங்களா? என்ன சொல்லணும்? புரியுதுங்களா ஐயா? என்ன கொடுமை சரவணன் இது? புரியுதுங்களா? இந்த பாதி தூக்கத்தில் கனவா நனவான்னு கூட தெரியாது. கடவுள் பேசிச்சு அது பேசின்னு சொன்னால் எல்லாருக்கும் குழம்புது. இப்போ நீங்கள் கனவுல பாருங்கள், எங்கள் தாத்தா மாரி தாங்க, முதல்ல தாத்தான்னு சொல்லுவீங்க, அப்புறம் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக விசாரிச்சேன்னா அது எங்கள் தாத்தா மாதிரி தான் இருந்தது அப்படின்னீங்க. புரியுதா இல்லைங்களா? அப்போ என்னது இது? முதல்ல தாத்தான்னு கிளியர் கேட்டால் சொல்லுவீங்கய்யா, அப்புறம் கொஞ்ச நேரம் அது அப்படியே கிராஸ் கொஸ்டின் கேட்டோம்னா என்னது, இல்லை தாத்தா மாதிரி தான் இருந்தது அப்படின்னீங்க. புரியுதா இல்லைங்களா? அவன என்னது, நிறைய கனவு மறந்து போகுது, நிறைய கனவு முழிக்கிறதுக்குள்ள என்னது, இல்லை முழிச்சு ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன சுத்தமாக மறந்துடும். ஏதாவது உங்களை ரொம்ப பயமுறுத்தினாலும் இல்லை ரொம்ப சந்தோஷப்படுத்தினா அந்த கனவு மட்டும்தான் என்னது ஞாபகம் இருக்கும், மீதில் என்னது. அப்புறம் இது என்னது, மிஷினில் பார்ஷியல் ஷட் டவுனு, இதை தான் இவனுக்கு தியானம் சொல்லு என்னது, இந்த இன்புட்லாம் போட்டு இந்த பயிற்சி கிச்சின்னு ஏதோ ஒன்று கொடுத்து உங்களை நல்லா இந்த டான்ஸுக்குன்னு ஆடி அப்படியே ஸ்டில்லாக உட்கார வச்சு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு பாதி படுத்து தூங்கினா நல்லா தூங்கிடுவீங்க, உட்காந்து அப்படியே தூங்கினா பாதி தூக்கம் பாதி இது, அதான் ரேப்பிட் ஐ மூமெண்ட்டு. அப்படின்னா பாதி பார்ஷியல் ஷட் டவுனு. அதில் என்னென்னமோ வர மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன போட்டிங்களா தானே வரும், எதை நினைக்கிறீங்களா தானே வரும். அதெல்லாம் வந்த உடனே உங்களுக்கு என்னது, சாமி தரிசனம் தந்தார், புருவமத்தில் ஒளி தெரியுது, அதே நினச்சிருந்தா ஒளி தெரிய தான் செய்யும் கனவுல. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? இதுக்கு பேர் தியானமா? அப்போ படுத்துட்டு தூங்கினா வர கனவு மாதிரி உக்காந்துட்டு தியானம் பண்ண போது வர எண்ணங்களை வந்து அவங்க தரிசனம் சும்மா சொல்றானுங்க. அதுதான் கேட்கறேன், சோவாட்டுங்க கேட்கறேன் நான். இப்போ புருவமத்தில் ஒளி தெரிஞ்சிச்சுங்க, சோவாட்டு. புரியுதுங்களா? இல்லை கடவுளே கூட தெரியட்டுமே, இல்லை கடவுளே உங்களுக்கு தெரிஞ்சுட்டாருங்கய்யா. சோவாட், கடவுள் வந்து இவ்வளோது சொல்லி தரணுமா வேலைக்குது, கடவுள் 5 வேலை செய்யணும். இப்போ அண்ணாமலையார் உங்கள் கனவுல வந்துட்டார், இதை ரியலாகவே சொல்கிறார் ரமண மகரிஷி. ஒரு ரமண மகரிஷி காலைல சத்சங்கத்தில் உட்காந்துங்கிறாரு, ஒரு அம்மா ஒரு கூடை எடுத்துன்னு வந்துச்சு, ஒரு வயசான அம்மா வந்து பகவானே அப்படின்ச்சு வேகமாக சவுண்டான. ஏன்னா இது வந்து அட்டென்ஷன் சீக்கிங், அப்படியே எல்லாம் கம்முன்னு இருக்குள்ள ஒருத்தவங்க ஏஞ்சி சொல்கிறாங்க. அது எப்போ இந்த தைரியம்லாம் வருதுன்னு பாருங்கள். இந்த சாமி கனவு ஏதாவது நல்ல கனவு எல்லோரும் பிரமாதமாக நினைக்கிற ஒன்று வந்ததுன்னா அது என்ன சவுண்டாக சொல்லுவாங்க. அப்போ அந்த அம்மா அது வயசானது கொஞ்சம் அம்மா, அவங்க ஏன் சின்னதா பகவானே மிரட்டுறாங்க, பகவானே அப்படின்றாங்க. என்னம்மா அப்படின்றாரு. இது மாதிரி போன வாரம் இங்கே வந்திருந்தேன் பகவானே உங்கள் தரிசனத்துக்காக, வந்துட்டு போனேன், அண்ணாமலையார் கனவுல வந்தார், அப்படியே நிதர்சனமாக. அண்ணாமலையார்னா ஆள் கிடையாதுங்க, லிங்கம். புரியுதா இல்லைங்களா? நான் சொல்கிறது அண்ணாமலையார் ஆளா லிங்கமாங்க ஐயா? இல்லை அண்ணாமலையார் வந்து ஆள், ஆனால் அங்கே என்னன்னா ஆள்னா யாருக்கும் தெரியாது. இப்போ அண்ணாமலையார் ஃபோட்டோ பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? ஆளுன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃபோட்டோ பார்த்துக்கலான்னு கேட்குறேன். அவர் கருப்பா சிவப்பா உயரமா குட்டையா எதுவுமே என்னதா தெரியாது, பார்த்ததில்ல. ஆனால் அந்த அம்மா சொல்லுது அண்ணாமலையார் கனவுல வந்தார், இவருக்கு புரிஞ்சு போச்சு ஒரு லூஸ் என்னது இன்னைக்கு ஏதோ ஒரு லூஸு கிட்ட மாட்டின்னு யார் சொல்கிற, யார் நினைக்கிறாருங்கய்யா? ஆஹா ரமணர் என்ன நினைக்கிறாரு, ஆக இன்னைக்கு ஒரு லூஸ் என்னது லூஸு கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு என்னது அஷ்டமத்து சனி, அஷ்டம சனின்னு சொல்கிறாங்களா, இல்லைன்னா அது என்னது அர்த்தாஷ்டம சனி, இல்லைன்னா அந்த சந்திராஷ்டமம். புரியுதா இல்லைங்களா? அதான் அதுமாதிரி மாட்டிக்கணும். அந்த அம்மா பயங்கர ஸ்ட்ராங்காக சொல்லுது, அதுவும் சந்தோஷமாக இருக்க சொல்லுது. என்னன்ட்ட இங்கே வந்துட்டு போனேன் பகவானே, உடனே அன்றைக்கி நைட்டே கனவுல என்னது அண்ணாமலையார்
ஜெகஜோதியாக காட்சி தந்தார். அது என்னம்மாப்பா அப்படின்னு கேட்குறாரு இவர். அதுக்கு என்னப்பா அப்படின்ட்டு. என்னப்பா ஒன்று அண்ணாமலையார் காட்சி தந்தார், அதுக்கு என்னன்னு கேட்குறீங்க? நீங்கள் அண்ணாமலையார் பக்தர், உங்களுக்கெல்லாம் காட்சி தராமல் எனக்கு காட்சி கொடுத்துட்டாரு அப்படின்னு அது சந்தோஷம் சொல்லுது. அதுக்கு என்னம்மாப்பா மறுபடியும் கேட்குறாரு. அதுக்கு என்னம்மாப்பா அப்படின்ட்டு. இல்லை அதுக்கப்புறம் அன்னைக்கு மட்டும்தான் காட்சி தந்தார், மறுநாள்லேருந்து நானும் வருவார்னு பார்க்குறேன், வரமாட்டுறாரு. சரி அதுக்கு என்னப்பா மறுபடியும் இப்போ அதுக்கு தான் இப்போ தரிசனத்துக்கு வந்துக்கிறேன். அதேமாரி எனக்கு என்னதை இன்னைக்கு நைட்டு வரணும், அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும். அதுவே நினச்சிக்கிச்சு இங்கே ரமணரை பகவானை தரிசனம் பண்ணாலும் இவர் வந்து அண்ணாமலையார் காட்சி கொடுக்கணும், இவர் தான் பண்ணையே அவருக்கு 2 பேரும் செட்டப்பில் காட்சி கொடுத்த மாதிரி அதுவே நினச்சிக்கிச்சு. அதனால் அதுக்கப்புறம் வரலையாம். இப்போ வந்து என்னது தரிசனம் வந்துட்டு நீங்கள் நைட்டு என்னது அண்ணாமலையாரை வந்து ஆகணும், வர வச்சுருங்க அப்படின்னு கேட்குது. இவர் அந்த பொண்ணுக்கு அந்த பொம்பளைக்கு உணர்த்ததுக்கு பார்க்குறாரு. ஏம்மா அண்ணாமலையார் எப்படி இருந்தார், கனவுல வந்தாருன்னு சொல்கிறிய, அண்ணாமலையார் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்குறாரு. அண்ணாமலையார் மாரி தான் இருந்தார். அந்த பொம்பளை என்ன சொல்லுங்கய்யா, இது என்ன கேள்வி? அண்ணாமலையார் அப்படியே ஜெகஜோதியா அண்ணாமலையார் மாரி தான் இருந்தார். அதாம்மா அண்ணாமலையார்னா உருவமாக இருந்தாரா இல்லை லிங்கமாக இருந்தாரா? என்ன பார்க்கவானே அண்ணாமலையார்னா தோக்குறாரு பாருங்க, காலண்டர் பக்கத்தில் இருக்குதுல்ல, அதில் அண்ணாமலையார் காலண்டர் இருக்குதாங்க, அதை காட்டி என்ன சொல்லிட்டேன், இது மாதிரி தான் இருந்தார் அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் இருந்தாரா? ஆமாம் அச்சு அசலாக இதே மாதிரி தான். அப்போ தோ பார்க்குறியா, அது மாதிரி பார்த்துட்டு போயேன். இப்போ நீ கனவுல நீ மட்டும்தான் பார்ப்ப, இப்போ எல்லோரும் பார்க்குறோம். இதே மாதிரி சந்தோஷமாக நினச்சிட்டு போயேன். இதுக்கு எதுக்கு அருள் எது இதுன்ட்டு ஏன் கற்பனையை வளர்த்துக்கிற? என்ன சொல்கிறாருங்கய்யா? இப்போ கனவுல பார்த்தல சாட்சாதி இதே மாதிரி தான் இருந்தார். ஆமாம் நான் அவருக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுதுங்களா? சும்மா இதெல்லாம் என்னத கனவு கற்பனை, இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல வர்றாரு அவரு. புரியுதுங்களா? ஆனால் இந்த பொம்பளை என்னத நீ கனவுல பார்த்த அண்ணாமலையார் இப்படி தானே இருந்தார், சாட்சாத் இப்படியே தான் இருந்தார் பகவானே. அப்போ பாரு நீ கனவுல வந்து நீ மட்டும் தான் பார்க்கலாம், மறுபடியும் நீ வரணும்னு கேட்குற. ஆனால் இப்போ பாரு நீ பார்க்குற, நான் பார்க்குறேன், இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குறாங்க. இதே பார்த்தியா நீ திருப்தி அடையக்கூடாது, பரவசத்தில் விழக்கூடாது அப்படின்னாரு. இல்லை குழப்பறீங்க, நீங்கள் குழப்பறீங்க, எனக்கு அதே மாதிரியே வரணும். கடுப்பாயிட்டார் ரமண மகர்ஷி. என்ன சொல்கிறாரு, அவரே தானே கனவுல வந்தார், அதே மாதிரி அவருக்கே எப்போ விரும்பமோ அப்போ கனவுல காட்சி விடுவார் போ அப்படின்னு கடுப்பாய் சொல்லிட்டார். புரியுதுங்களா என்ன சொல்கிறாருங்கய்யா? அவரே தான் வந்து நீ ஒன்றும் கேட்டு கனவுல வரல அண்ணாமலையார். அது மாதிரி இப்போ என்னதா அவருக்கு எப்போ விரும்பமோ அப்போ என்னதா கனவுல வந்து காட்சி கொடுப்பாரு போ அப்படின்றாரு. போயிடுச்சு அது. புரியுதுங்களா? அப்போ இந்த ஜனங்களுக்கு என்னதா கனவுக்கு நனவுக்கு வித்தியாசம் தெரியல, என்ன நடக்கணும்னு புரியல, ஒன்றுமே புரியல, அதுமாரி ஆகி வச்சிட்டானுங்க. புரியுதுங்களா? யாராவது வந்து உண்மையை சொல்லணும்னா என்னதா விட மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ இதை தான் சிவபெருமான் சொல்கிறாரு, இந்த 27 போன் தலை அதுக்கு பேர்லாங்குது. அப்போ இந்த கருவியை கண்டுபிடிச்சவன் இந்த டெக்னாலஜிலாம் இல்லாமல், அதுவும் அந்த போன் இம்மூவபிள்னால் இதை யாரும் வந்து செதுக்கலை. இப்போ இந்த மிக்சினா ஒரு ஃபேக்ட்ரியில் தயாராகி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் தனித்தனியாக போட்டு முடுக்குறானுங்க இதில் ஸ்க்ரூலாம் வச்சு. புரியுது இல்லைங்களா? ஆனால் நம்ம உடம்புல எந்த ஆசாரியும் செய்யலை, எந்த பிளம்பரும் செய்யலை, எந்த மேஸ்திரியும் வேலை செய்யலை. அழகாக கை கால் மூக்கு நாக்கு தோல் கண் தைராய்டு அது நிர்ணயிக்கப்பட்ட இதெல்லாம் வருது. எப்படி எவன் செஞ்சான் அதை சொல்லுங்கய்யா? இதில் ஆச்சரியம் என்னென்னா, அந்த 27 போனும் சூச்சர்னு பேர், அது இன்டர்லாக் அப்படின்னா என்னென்னா, அதை ஆப்ரேஷன் மூலமாக குறிப்பிட்ட இது மூலமாக திறக்கலாம், ஆனால் மூவ் ஆகாது. அப்போ எவ்வளோ பெரிய டெக்னாலஜி இது, புரியுதுங்களா? புரியுதா இல்லைங்களா? இதுதானே குவாண்டம் கம்ப்யூட்டர். அதை விட பெரிய ஆச்சரியம் இது தானே என்னதை குட்டி போடும். என்னதுங்க, அது தானாக உருவாகுமா, தானாக கூட்டி போடுமா, தானாக சண்டை போட்டுக்குமா, ஒன்று சாவடிச்சிக்குமா, ஒன்று கண்ட்ரோல் பண்ணிக்குமா? புரியுதுங்களா? தத்துவ சண்டை போட்டுக்குமா, அப்புறம் 2 காதல்னு கட்டி பிடிச்சிக்குமா, அன்புன்னு சொல்லுமா, நட்புன்னு சொல்லுமா? புரியுதுங்களா? மாயையா இல்லையா? அப்போ எது அப்போ இந்த மாயை வீழ்ப்படைகிறது அப்படின்னா இந்த டெக்னாலஜி கற்றுக்கிறது தான் என்னது ஞானம் அடையிறது, அதான் விழிப்புணர்வுன்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு அவனே சொல்லித்தராமல் எப்படி நாம் படிக்கிறது? இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பற்றி படிக்கணும்னா நீங்களே படிச்சிருவீங்களா? காலேஜ் போய் என்ன பண்ணா படிக்கணும். இல்லைன்னா கம்ப்யூட்டர் வாங்கி உடச்சி வச்சு என்னது உடச்சி வச்சு ஒரு 1000 கம்ப்யூட்டர் உடச்சாதான் நீங்கள் என்னது இப்போ எப்படி 1000 பேரை கொண்டாதான் அரை வைத்தியர்னு சொல்கிறானுங்க. அதுமாரி என்னது 1000 கம்ப்யூட்டர் வாங்கி உடச்சி வச்சு பார்த்தா தான் அரை கம்ப்யூட்டர் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். புரியுதுங்களா? அரை மண்டே ஆகிடலாம். புரியுதுங்களா?
புரியுதா இல்லைங்களா? அப்போ இங்கே கடவுள் இருக்கிறான். இப்போ ஆன்மீகத்துக்கு கண்டிப்பாக கடவுள் குரு தேவை. படிப்புன்னு வந்த பிறகு என்னது அவசியம் காலேஜ் குரு டெக்ஸ்ட் புக்கு எல்லாம் தேவை இல்லையா? ஆனால் கற்பனைக்கு இதெல்லாம் தேவையா? இல்ல தேவையில்லை. பெண்மீகத்துக்கு இதெல்லாம் தேவையா? இங்கே கடவுள் இல்லாமல் குரு இல்லாமல் ஒரு இன்ச்சு கூட நவராது ஆன்மீகம். ஆனால் பெண்மீகம் என்னது கடவுளே தேவையில்லை. அந்த பொம்பளை அடை பிடிச்ச மாதிரி தான். எனக்கு நீ நைட்டு என்னது அண்ணாமலையார் கனவுல வந்தே ஆகணும். புரியுதுங்களா? ஏம்மா கனவுமா அது கனவுல இதுமாரி தான் செஞ்சது பாரு காலண்டரில் தெரிஞ்ச அப்படியே பாரு அப்படின்னு என்னது அடம் பிடிக்குது. அது என்னன்ட்ட இல்லை எனக்கு பரவசமாக இருந்தது, எனக்கு கனவுல வந்தே ஆகணும். என்ன நடக்குதுன்னு புரியுதுங்களா? புரியுதுங்க. ஆனால் சிவபெருமான் இதை சயின்ஸாக சொன்னார். இந்த 27 போனும் இம்மூவபிள் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து சூச்சர், இதுக்கு லேம்டாய்டு சூச்சரு, சிக்மாய்டு சூச்சரு, சைகோமேட்டிக் சூச்சரு அப்படின்னு பேர் இருக்குது. இந்த 27 போனும் ஒன்றோட ஒன்று என்னதை இந்த கோயிலில் எப்படி இந்த சிமெண்ட் இல்லாமல் பால் அண்ட் சாக்கெட். இப்போ அந்த போனில் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தொடை எலும்பு இந்த மூட்டு எலும்பு இதில் பால் அண்ட் சாக்கெட்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு தொலை இருக்கும், அதில் ஒரு பால் மாரி போய் என்னதை கரெக்டாக அடாப்ட் ஆகி அது சுற்றும். ஜாயிண்ட்டு மூவபிள் ஜாயிண்ட். புரியுதுங்களா? ஆமாய்யா. ஆமாம். அப்போ இதெல்லாம் எவன் செஞ்சான்? எந்த ஆசிரியர் செஞ்சான் சொல்லுங்கய்யா? சிவாச்சாரிங்க. சிவாச்சாரியார். புரியுதா இல்லைங்களா? இப்போ இருக்கிற சிவாச்சாரியர் சவாச்சாரியரா? இப்ப இருக்கிறவங்க சவாச்சாரியார். புரியுதா இல்லைங்களா? அதனால அந்த கோயிலில் இருக்கிறவங்க குருக்கள்னு சொல்கிறோம். இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஆனால் அவங்களாம் இப்போ குருக்கள், இந்த குருக்கள் ஆகிட்டாங்க. குருக்கள்லாம் என்ன ஆகிட்டாங்க ஐயா? குறுக்கல் ஆகிட்டாங்க. அப்படின்னா என்னதா 10 ரூபா போட்டால் சின்ன ஊற்றி உருண்டை, 20 ரூபா போட்டால் என்னதா பெரிய ஊற்றி உண்டை, 50 ரூபா போட்டால் கை தட்டி மாலை போடுவாங்க. புரியுதுங்களா? சொல்லி தர மாட்டாங்க. புரியுதா? 1000 ரூபா தான் மூலசாந்தில் இது பண்ணுவாங்க. 2000 ரூபா தான் மூலசாந்த திரை நீக்கி ஜோதி தரிசனம் தேவநாதன். புரியுதா இல்லைங்களா? தேவநாத சிவாச்சாரியார் குருக்கள். புரியுதுங்களா? நடக்குதா இல்லையா? காஞ்சிபுரம் தேவநாதன். புரியுதுங்களா? மூலசாந்தில் என்னதுங்க திரை நீக்கி ஜோதி தரிசனம். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஏன் எல்லாம் புலன்ப புண்ணாக்கு இது ஒரு மிஷின் தெரில. மாயை வளர்கிறதுக்காக இவனை பிறப்பு அதுக்கு தான் சொல்கிறாங்க. மாயா பிறப்பு மயக்கம் மறுத்து அப்படிலாம் அவையார் பாடுறாங்க. மாயா பிறப்பின் மயக்கம் மறுத்து அப்படிலாம் பாடுறாங்களே இல்லை? பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் மாணிக்கவாசர் பாடுறாரு. மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி அப்படிலாம் பாடுறாங்க. இங்கே இவன் பிறப்பை அறுக்கிறதுக்கு பாட போகிறான்னா இன்னும் மேலே மேலே பிறப்பு வர்றதுக்கு ஆசைப்பட்டுன்னு லோல் போடுறானா மனிதன். அப்போ அதுமாரி பண்ணார் அவர். இதை சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த தட்சன்னா இதான். தட்சன்னா இவன் சிவபெருமானுக்கு மட்டும் தட்சணை கொடுக்க மாட்டான். அதான் உடல் மனசு. உடல்னா பிரம்மா, மனசுனா யார காத்தல் கடவுளான விஷ்ணு. அப்போ இந்த உடல் மனசுக்காக இப்போ கூட நாம் அதானே வீடு கட்டிக்கிறதுக்கும் கார் வாங்கிக்கிறதுக்கும், வீடுன்றது உடல் சௌரியமாக இருக்குதுங்க, காருன்றது மனசு சௌரியமாக இருக்குதுங்க. புரியுதா இல்லைங்களா? அதான் ஸ்டேட்டஸ். ஆடிக்காரு ஆவணிக்காரு இதெல்லாம் அந்த என்னதை ஸ்டேட்டஸ். அப்போ இது மன பிரச்சனை. உடல் பிரச்சனைன்றது என்னதை சொகுசாக இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ இந்த பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் மீதி தேவர்களுக்கும் குலதெய்வத்துக்கு அதுக்கு இதுக்கு இந்த தோடி தள்ளறிக்கை இவங்களுக்கெல்லாம் கப்பம் கட்டுறதுக்கு நான் ரெடி. ஆனால் அறிவுக்காக சிவபெருமானுக்கு கப்பம் கட்டுறதுக்கு படிக்கிறதுக்காக நான் செலவு பண்ணுறதுக்கு என்னதை நாட் ரெடி. இதுதான் தட்சன். புரியுதா இல்லைங்களா? தட்சணா தட்சணை கொடுக்குறோம், தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியா? இப்போ நான் பாருங்கள், இப்போ நீங்கள் 6000 ரூபா கட்டினீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அசையாமல் கத்துறேன். ஆனால் சிவபெருமான்கிட்ட நீங்கள் படிக்கணும் அப்படின்னா போமனம் உட்பட எல்லாத்தையும் திறந்துட்டு போய் உட்காந்து வந்தால் பேசவே மாட்டார். புரியுதா இல்லைங்களா? நீங்களே என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கணும் கவனம் கொடுத்து. அப்போ காஸ்ட்லி குரு அவரா நானா? ஆனால் என்ன சொல்கிறேனுங்க, ஆன்மீகத்துக்கு எது காசு? நான் சிவபெருமன்ட்ட படிச்சேன். ஆட கேனையா நான் என்ன சொல்கிறேங்கய்யா, இதை கூட புரிஞ்சிக்க முடியாது. கேனையானே அது சிவபெருமன்ட்ட படிக்கணும்னா நீ என்னத கோமனம் உட்பட எல்லாத்தையும் உருவின்னு நடுத்தூரில் நாய் மாரி அலையணும். புரியுதா இல்லைங்களா? ரமண மகிழ்ச்சி மூக்கு பொடி சித்தர் அந்த சித்தர் இந்த சித்தர்லாம் எப்படி அலைஞ்சிக்கிறான்னு பாருங்கள். புரியுதுங்களா? அவ்வளோ என் சப்தரிஷி எடுத்துங்க.
முருகர் எடுத்துங்க, விநாயகர் எடுத்துங்க. புரியுது இல்லைங்களா? சதாசிவர். சதாசிவ பெருமேந்திரர். புரியுதுங்களா? அவ்வளோ கவனம் கொடுத்து அப்போ அது வாழ்நாள் ஃபுல்லாகவே எதுவும் அப்போ அது காஸ்ட்லியா இது காஸ்ட்லியா? அதான் தட்சன். தட்சன் இவன் கஞ்சன். தட்சன் வந்துன்னா அதை ஒரு கஞ்ச பிஸ்னாரி. அப்படின்னா என்னென்னா, நான் சௌரியமாக இருக்குது பிரம்மாவுக்கு மகாவிஷ்ணுவுக்குலாம் என்னதை உடம்புக்கும் மனசுக்கும், உடம்பு ஆரோக்கியமாகவும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கும் எத்தனை கோடி வேணால் செலவு பண்ண ரெடி. அறிவடையத்துக்குன்னா அதை ஒத்த பைசா சல்லி பைசா என்னதை மாட்டேன். புரியுதுங்களா? இதுதான் தட்சன். புரியுதா இல்லைங்களா? அது சிவனுக்கு ஆகுதி தரமாட்டேன், ஏடிபி தரமாட்டேன். யாருக்கெல்லாம் தருவான்? குலதெய்வத்துக்கு. எனக்கு பிடிச்ச சாமிக்குன்னா அது பிரத்யங்கரா தேவிக்கு, இல்லை காளி பாதாள காளிக்குன்னா அது ஓம் ஜீம் ஜாம் ஓம் ஜீம் ஜாம் ஜூம் நஷி மஷி ஸ்வாஹா. அதுக்குன்னா அதை அதுக்கு ரெடி. புரியுதுங்களா? சத்துரு சம்ஹார யாகத்துக்கு ரெடி. ஆனால் அங்கே அறிவு அடைகிற யாகத்துக்குன்னா அதை அதெல்லாம் மூட நம்பிக்கை. புரியுதுங்களா? புரியுதா இல்லைங்களா? இதுதான் தட்சன். அப்போ இந்த தட்சனுக்கு இந்த தண்டுவடத்தில் 6 ஆதாரம் இருக்குது, மூளையில் ஒரு ஆதாரம் இருக்குது, தெரியாது. அதுக்காக சிவபெருமான் நைஸாக தான் இவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் அதான் களைச்சி போயிருக்கிறார்ல, ஏதோ வேலை செஞ்சு களைச்சி போன மாரி இருக்கிறாங்க. இதுக்கு அக்கடான்னு கிடக்கணுமா, இவர் என்ஜாய் பண்ணணுமா, அதுக்காக சமாதிக்கு அலைவாங்க அப்படின்னு தெரியும். அதான் ரெஸ்ட்டுக்கு. அப்படியே உட்காந்தா 3 மாதம் அதை எந்திரிக்க மாட்டார், பரவசமாக இருக்கும் அப்படின்றதான் இவரும் பிடிக்கிறாரு. அதுக்கு என்னன்னா, இந்த நம்ம மண்டவோடு இருக்குது இல்லைங்களா, அது இந்த எலும்பு கூட தண்டுவடத்தை கூட, தண்டுவடம் எலும்பு இருக்குல்ல, முதுகெலும்பு, அது கூட ஜாயிண்ட் ஆகிற ஒரு எலும்பு இது. அந்த எலும்புக்கு பேர் அட்லஸ்ன்னு பேர். என்ன பேருங்கய்யா? அட்லஸ். இந்த சைக்கிளில் கூட அட்லஸ்ன்னு இருக்கும் பாருங்க, அதில் ஒரு ஆள் பூமி தூக்கின்னு இருக்கிற மாரி இருக்கும் பாருங்க. புரியுதுங்களா? அட்லஸ்னு ஒருத்தருவன் அந்த பூமி தூக்கின்னு இருக்கிற மாரி இருக்கும். ஹெர்குலிஸ், அட்லஸ் பார்த்துருக்கீங்களா படம்லாம்? சைக்கிள் கம்பெனி பூமி உருண்டை தூக்கின்னு இருப்பான். அதுமாரி நம்ம மண்டவோடு தானே பூமி உருண்டை, இதை தூக்கினுங்கிறது தான் அட்லஸ். அந்த போனுக்கு பேர் உண்மையாலுமே அனாட்டமியில் என்னது அட்லஸ்ன்னு பேர். போய் பாருங்கள் இதெல்லாம். அந்த அட்லஸ் போனு தான் இந்த மண்டை ஓட்டுக்கும் தண்டு ஓட்டத்துக்குன்னு அது ஜாயிண்ட்டு. புரியுதுங்களா? 2வது போனுக்கு பேர் ஆக்சிஸின் பேர். இதுக்கு பேர் லம்பிகா குண்டிகான்னு பேர். சமஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் என்னதுங்கய்யா? இந்த அட்லஸ்ன்ற போனுக்கு பேர் என்னது? லம்பிகா அப்படின்னு பேர். இந்த ஆக்சிஸின் ஒரு போனு, 2வது போன், இந்த போனுக்கு பேர் என்னது? குண்டிகா. என்னதுங்கய்யா? புரியுதா பாருங்க நான் என்ன சொல்கிறேன்னு? இதுதான் ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒரு சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆன் பட்டன் இருக்குது. அதுமாரி நம்ம உடம்புல இருக்கிற இந்த ஃபோனுக்கு சுவிட்ச் ஆஃப் பட்டன் அதான். அதனால தான் தூக்கு போடுறாங்க. தூக்கு போட்டால் என்ன ஆகுதுன்னா, இந்த ஆக்சிஸ்லேருந்து அட்லஸ் வழியாக ஒரு டென்ஸுன்னு ஒன்று இருக்கும். டென்ஸுனா 2த்துக்கும் கனெக்ஷன். இப்போ தூக்கு போட்டால் அந்த டென்ஸு உடஞ்சிரும். என்ன ஆகிடுங்கய்யா? டென்ஸ் உடஞ்சதுன்னா உடனே சாவு. புரியுதா இல்லைங்களா? அப்படின்னா தலைக்கும் அதான் ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுவார். ஊனையும் உயிரையும் வேறு செய்வதை கூற்றுவன்னா கூறு செய்கிறவன். அப்படின்னா என்னென்னா, அந்த தலையையும் தண்டுவடத்தையும் என்னத மூளையையும் தண்டுவடத்தையும் இணைக்கின்ற அந்த இதை கூறு செய்பவன். அப்படின்னா அந்த டென்ஸு அதான் லிங்கம். அந்த டென்ஸோட இது பார்த்தீங்கன்னா லிங்கம் மாரி இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணலான்னா, அதுக்கு பேர் தான் லம்பிகான்னு பேர். அந்த அட்லஸ் போனுக்கு பேர் லம்பிகா, இந்த ஆக்சிஸ் போனுக்கு பேர் குண்டிகா. குண்டினா எல்லாருக்குமே தெரியும், பின்னாடி இதுன்னு அர்த்தம், பின்பாகம், பிருஷ்டம். அதுக்கு பேர் தான் என்னதுங்கய்யா? அது அட்லஸுக்கு பின்னாடிக்கு தான், அதனால் அதுக்கு பேர் என்னது? குண்டிகா. இது சமஸ்கிருத பேருங்க, நான் எதை கேட்டால் அதை சொல்கிறேன், நினச்சிக்கு வரீங்க. புரியுதா இல்லைங்களா? அது இல்லாமல் அந்த டென்ஸ் அப்படி தான் இருக்குது. அது பின் சைடில் தான் இருக்குது, முன் சைடில் இல்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? என்ன சொல்கிறேன் புரியுதுங்களா? இதெல்லாம் அனாட்டமி. அனாட்டமினா உடல் எப்படி அமைந்திருக்கிறது. அனாட்டமினா தமிழ் என்னதுங்கய்யா? உடல் அமைப்பு. அதான் அர்த்தம். அப்போ இதெல்லாம் படிக்காமல் நீங்கள் என்ன ஆன்மீகம்? எப்படி அசம்பிள் பண்ணுவீங்க, எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுவீங்க? இப்போ காரை வந்து அசம்பிள் பண்ணால் டிஸ்மேண்டில் பண்ணலாம், பார்ட்ஸை பற்றிலாம் தெரியாமல், எது எங்கே நெட்டுக்குது எங்கே போல்டுக்குதுன்னு தெரியாமல் எப்படி நீங்கள் அதை அசம்பிள் பண்ணுவீங்க, டிஸ்மேண்டில் பண்ணுவீங்க? புருமத்தியில் உட்காந்து தூங்கிட்டு இதெல்லாம் பண்ண முடியுமா? சோறு போட்டு பண்ண முடியுமா? மூச்சு இழுத்து விட்டு பண்ண முடியுமா? சொல்லுங்கய்யா.
பண்ண முடியாதுங்க. அப்போ இதுக்கு பேர் தான் லம்பி ஆகும். இப்போ இந்த பேரை சொன்னா நீங்கள் கதையாக சொல்லுவீங்க பாருங்க எல்லாரும். லம்பி ஆகனா என்ன, நெட்டில் படிச்சிருப்பீங்களே நிறைய பேர். சொல்லுங்கள் பார்க்கலாம் ஐயா. லம்பி ஆகனா இப்போ பாருங்கள் கதையாக சொல்லுவீங்க பாருங்க. சொல்லுங்க ஐயா, லம்பி ஆகனா என்னதுங்கய்யா? கேள்விப்பட்டீங்களா லம்பியா யோகம்? எல்லாம் இப்போ பாருங்க சொல்கிறதுக்கே பயப்படுறீங்க. எல்லாருக்கும் தெரியும், ஆனால் சொல்கிறதுக்கே பயப்படுறீங்களா இல்லையா? ஐயோ அசிங்கமாயிடும் உங்களுக்கு. புரியுதா இல்லைங்களா? தெரிஞ்சவங்க சொல்லுங்கய்யா, யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க போதும். லம்பியா யோகம்னா என்னது? படிச்சிருப்பீங்களே இதெல்லாம். நம்பாளுங்க அழகாக படிப்பாங்களே. எது தேவையில்லையோ அதெல்லாம் என்னதுங்கய்யா நல்லா படிப்பாங்க. லம்பியா யோகம்னா சொல்லுங்கய்யா பார்க்கலாம். படிச்சிருக்கீங்களா? யார் வேணா சொல்லலாம், சொல்லுங்கள். லம்பியா யோகம்னா என்னதுங்கய்யா? சொல்லுங்க. அந்த உள்நாக்கு வச்சு ஏதோ ஒரு பயிற்சி பண்றாங்களே அதுவாயா? அது சொல்லுங்கய்யா. தண்டராஜ் மடக்கி உள்நாக்கு வரைக்கும் கொண்டு வருதுன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணணும் அதில்? லம்பியா யோகம்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு பாம்பு பண்ணும், அரணை பண்ணும், சீல் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்களே, போட்டிருக்குமே அதில். தெளிவாக சொல்லுங்கய்யா. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நாக்க மடக்கி என்ன பண்ணும்? நாக்க மடக்கி என்ன பண்ணுங்க? அந்த மேல் அன்னத்துல எங்கேயோ தொடுற மாதிரி இருக்கும் அந்த பாம்பு, பல்லி, இந்த அரணை எல்லாம் அப்படி அந்த மாதிரின்னு சொல்லி அதானயா? அது இல்லைங்கம்மா, இப்போதான் நான் சொல்கிறேன்ல. இது வந்து நாக்கால உள்ளே கொண்டு போய் இதை நாக்காலே என்ன பண்ணலாம்? டிஸ்கனெக்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? இது கீழே தள்ளி உள்ள மேலே ஏற்றலாம். அதான் பட்டன். இப்போ நீங்கள் சுவிட்ச் போடுறது கூட அதானே. கீழே தட்டினா அது என்னது ஆனு, மேலே தட்டினா என்னது ஆஃபு. புரியுதுங்களா? இன்னும் புரியலையா? நாக்கால இது என்ன பண்ணலாங்க? இந்த போனை என்ன பண்ணலாம்? டிஸ்கனெக்ட் பண்ணலாம். அதாவது மூளை தனியாகவும் தண்டுவடம் தனியாகவும் என்ன பண்ணலாங்கய்யா பிரிக்கலாம். அப்போ இது 2 நாக்கு இருக்குது. எதுக்கு? பாம்புக்கு. அது ஒரு நாக்கை உள்ளே விட்டுட்டு அதுமாரி மறுபடியும் டிஸ்கனெக்ட் ஆகாமல் அது பிரிக்குது. ஒரு நாக்கால் இன்னொரு நாக்கா அப்படியே வச்சுக்கும். அப்போ சரியான சூழ்நிலை வந்த பிறகு அது என்ன பண்ணும்? திருப்பி அதை எடுத்து விட்டால் மறுபடியும் ஜாயிண்ட் ஆகிடும். ஆனால் தூக்கு போட்டிங்கன்னா உடஞ்சிரும், அது செத்துருவீங்க. புரியுதா இல்லைங்களா? இப்போ இந்த தூக்கு போடுற டெக்னிக் எவன் சொல்லி கொடுத்தான் பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியம் இருக்குது பாருங்க. எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில, ஆனால் சயின்டிஃபிக்கானது. அதுமாரி சிங்கம் புலிலாம் கரெக்டாக போய் இது விண்டு பைப்பு, அதாவது நம்ம ட்ரக்கியாக இருக்குல்ல, அது மூச்சு குழல், அங்கே போய் கரெக்டாக கவ்வுது. யார் அதுக்கு சொல்லி கொடுத்தாங்க சொல்லுங்கய்யா? இதெல்லாம் யாருங்க அதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க? தூக்கு போடுறது எவன் கண்டுபிடிச்சான்? சொல்லுங்கய்யா. அப்போனா இந்த ஜீவ சமாதின்றது பாருங்கள் தற்கொலை தானே? தற்கொலை இல்லையா? நல்லா ஓடிக்கிற மிஷின் என்ன பண்ணுறத ஆஃப் பண்ணுறாரு. புரியுதா இல்லைங்களா? இப்போ தான் நெரூர் சதாசிவ, இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியும். நெரூர் சதாசிவ பெருமேந்தர் ஒரு குருக்கிட்ட படித்தார். அவர் இந்த டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க, சூழ்நிலை சரியில்லைனா தான் எதாவது செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம மரணமில்லா பிறகு அடைகிறவரையும் படிக்க வேண்டியதுக்குது. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்க செய்யாதுன்னு சொன்னார். எப்பயுமே நம்பால்னதை எதை செய்யாதுன்னு சொல்கிறேன்னா அதான் என்னதை முதல் செஞ்சுட்டு மறுவேளை பார்ப்பாங்க. புரியுதா இல்லைங்களா? ஏதாவது ஒன்று செய்யாதுன்னு சொன்னால் என்னதான் அதான் என்ன பண்ணுவோம்? ஏன்னாம்மா என்ன பண்ணுவோங்கய்யா? முதல் செய்வோம். அதுமாரி இந்த சதாசிவபெருமந்திர கொடுமுடி, அந்த நெரூர் பக்கத்தில் கொடுமுடி இதில் அந்த ஆற்று கொடுமுடி ஆறு இருக்குது. அங்கே அந்த ஆற்று ஓரத்தில் உட்காந்து இதை செஞ்சிட்டாரு. எதை? இந்த லம்பியா யோகத்தை. குரு செய்யக்கூடாது தெரிஞ்சுக்க டெக்னாலஜியை செய்யாதுன்னு சொன்னதை செஞ்சிட்டாரு. ஆஃப் ஆகிடுச்சு சுவிட்ச். அந்த நேரம் பார்த்து ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு, அதாவது அவர் உடம்பு ஆஃப் ஆகிடுச்சு. அந்த நேரம் பார்த்து வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வந்ததாக இவர் கொண்டு போய் மணலில் சொருவிடுச்சு. எம்மா நாள் அதுமாரி இருந்தான்னு யாருக்கும் தெரியாது, இது யாரும் பார்க்கவும் இல்லை. அப்புறம் வெள்ளம்லாம் வந்துச்சு. அந்த ஊரில் ஒருத்தர் வந்து வீடு கட்டுறதுக்கு மணல் அள்ளுறதுக்கு வந்தான். மணல் அள்ளி அந்த பாருங்க திடீர்னு டங்குன்னு எதுவுமே அடித்து ரத்தம் பீரிட்டு அட்டிது. ஐயோ இது என்னது மணல்லேருந்து என்னது ரத்தம் வருதுன்னு தோண்டி பார்த்தா யார்? நம்பால் திருன்னு முழிகிறாரு. சதாசிவபுரம் திருன்னு முழிச்சுன்னுக்கிறாரு. அவர் கோவம் வேற, ஏய் ஏடா என்னை எழுப்பி விட்டீங்க அப்படின்னு கோவமாக திட்டிட்டு போயிட்டார். ஏன்னா அவருக்கு விபரீதம் புரியுது, இது குருக்கிட்ட போனேன்னதை நம்மளை திட்டுவார்.
அதனால் அவர் ஏதாவது இந்த திருட்டுத்தனம் பண்ணால் கண்டுபிடிச்சா கோவப்படுவாங்க. புரியுதுங்களா? கண்டிப்பாங்க. நீங்கள் ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணால் அதை யாரை கண்டுபிடிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை சமாளிக்கிறதுக்கு கோவப்படுவீங்க. புரியுதுங்களா? அது மாதிரி சதாசிவபெருமான் அது ஊர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஏய் ஏன்டா என் சமாதியை கழிச்சிங்க அது இதுன்னு திட்டிட்டு வேகமாக போயிட்டார். இந்த திருட்டுத்தனம் பண்ணுறவங்களாம் வேகமாக ஒரு மாதிரி திருத்தின்னு முடிச்சு அதுமாதிரி ஓடிட்டார். ஆனால் மக்கள் என்ன பண்ணுதுங்க, நேராக குருக்கிட்ட போச்சிங்க எல்லாம். அந்த அவர் சதாசிவபெருமந்தரோட குருக்கிட்ட போய் குரே குரே என்ன சொல்கிறாங்கய்யா, குரே குரே நீ என்ன குரு உன் சீடர் ஒன்றெல்லாம் மிஞ்சிட்டாரு. அப்போ இவங்களுக்கு என்ன புரியுதா, இதுமாரி ஏதாவது வித்த காட்டினு இந்த எஸ்கேப்ஸ் தான் புரியுதே தவிர உண்மையான அந்த மாற்றம்லாம் பிறகுலாம் என்னது இது ஒரு மிஷினு இது இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு புரியல. அதனால் குருவை போய் வெறுப்பேற்றுதுங்க இந்த ஜனங்க. குரே குரே நீ என்ன குரு உன் சீடன் என்னதை உன்னெல்லாம் தூக்கி சாப்பிட்டான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. இதுமாதிரி காலைல மண் வர போனோம், அங்கே போய் இது பண்ணால் உள்ளே இருந்து என்னதை 6 அடி ஆழத்தில் அதுமாரி எம்மானால் இருக்கிறாருன்னு தெரியல, பயங்கர அதிசயம். நீ எது மாதிரி ஒரு நாள் 1 மணி நேரம் உட்காந்துருந்தே நீ குருன்னு சொல்லுங்கிற அப்படின்னு யார் போய் வெறுப்பேற்றுறானுங்க? அவர் குருவா இவர் சொல்கிறாரு. அந்த இதெல்லாம் கேட்டு பொறுமையாக கேட்டுன்ட்டு குரு சொல்கிறாருங்க, அந்த மடையனை என் முகத்தில் முழிக்க வேணாம்னு சொல்லுங்க. யாரை சொல்கிறாரு? சதாசிவபெருமான் சொல்கிறாருங்க. அவர் குரு என்ன சொல்கிறேன்னா, அந்த மடையனை என்னதை என் முகத்தில் முழிக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவனை இதெல்லாம் பண்ணக்கூடாதா, எவ்வளோ வேலை இது படிக்கணும்னு சொன்னால் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு என்னதை போய் படுத்து நடக்கிறானா மடையன். அந்த மடையன் என்னதை இந்த என் முகத்தில் முழிக்க வேணாம்னு சொல்லு அப்படி சொல்லி மக்களுக்கு உண்மையை புரியல. இந்த ஆளுக்கு பொறாம மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏன் ஒரு பொறாமல் இருக்கிற அவர் எவ்வளோ பெரிய மகான். இன்றைக்கி அவர் குருவுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. இவருக்கு என்னதை அங்கே நெரு சதாசிவபெருமான் வந்திருக்கு பயங்கரமானதை கடைசி வரையிலும் அவர் சமாதி தான். புரியுதா இல்லைங்களா? அப்போ நீங்களே சொல்லுங்கள், மரணமில்லா பெருவாழ்வு உயர்ந்த டெக்னாலஜியா அல்லது சமாதி உயர்ந்த டெக்னாலஜியா? மரணமில்லா பெருவாழ்வு தான். இது ஒரு பாம்பு செய்து, ஒரு அரணை செய்து, ஒரு சீல் செய்து, ஒரு பாண்டா கரடி செய்யும், நத்தை தோட்டத்தில் இருக்கிறது நத்தை அது செய்யுது. இது ஏன் மனிதனுக்கு இது ஒரு அதிசயமா? அப்போ சூழ்நிலை சரியாதப்போ மறுபடியும் ஆன் பண்ணுது, மறுபடியும் நத்தை என்ன பண்ணுது, சூழ்நிலை சரியானா என்ன பண்ணுதுங்கய்யா வருது. ஆனால் இன்றைக்கி எல்லாம் மூஞ்சி மஞ்சளாகுது அப்படின்ட்டு சத்தவன்லாம் பிடிச்சின்னா ஜீவசாமி சொல்கிறானுங்க. ஒரு புத்திதா அறிவியே கொஞ்சம் கூட இல்லாத முட்டாள் இவெல்லாம் ஞானின்னு வேறு சொல்லிக்கிறானுங்க. புரியுதுங்களா? இதில் வேறு கடவுள் இல்லையா, வேலைக்காத்த கூட சத்தியம் வாங்கிக்கிறான், அண்ணாக்கு ஒரு கட்ட கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிறான். பிரம்மஸ்ரீன்னு பொண்ணு அதான் பிரம்ம பிடிச்சி அழைக்குதுங்க எல்லாம். புரியுதா இல்லைங்களா? நேற்று பார்த்தோம்ல பிரஜாபிதா பிரம்ம குமாரிகள். புரியுதா இல்லைங்களா? இதுங்களாம் அந்த சிவபெருமானை எதுக்குதுங்க. புரியுதுங்களா? சிவனுக்கு ஆகுதி கிடையாது. ஆனால் இவர் சேர்த்துட்டா வேலைக்கேற்றி அந்த சமாதியில் போய் கும்பிடணும். எப்படி இது பாருங்க கதை. புரியுதுங்களா? அப்போ பிரம்மஸ்ரீ பிரம்ம பிடிச்சி அலையுது. ரைட்டுங்களா? இதெல்லாம் பாருங்க எவ்வளோ என்னென்ன பண்ணி வச்சுக்கிறேன். சிவபெருமான் பாவமா இல்லைங்களா? சிவபெருமான் பாவமா இல்லைங்களா? வாயை கட்டி வயிற்று கட்டி பாடாத பாடுபட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, இவனு சுயநலத்துக்காக இதெல்லாம் அழிக்கிறானுங்க. சிவபெருமான் இல்லைன்னு சொல்கிறானுங்க. கொடுமையா இல்லையா? என்னன்றி ஒன்றாருக்கும் உய்வு உண்டாம், உய்வில்லை செய் நன்றி ஒன்றமாக இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் பாருங்கள். அப்போ இந்த லம்பிகாவுக்கு ஒரு பேர் தான் சதி. இது சதியா இல்லையா? இப்போ நெரு சதாசிவபெருமான் பண்ண சதியா இல்லையா? சதி செயல். சதினா கம்பெனிக்கு ஆப்போசிட்டான செயல். ரைட்டா? அவர் சதி செய்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தங்கய்யா? யாரோ ஒருத்தருக்கு என்னது ஆப்போசிட்டான செயல் தான் சதின்னு சொல்லுவாங்க. சதி வேலை செய்கிறார். புரியுதா இல்லைங்க? கூட்டு சதி. ரைட்டுங்களா? அந்த ஜென்மத்தில் தட்சிணோடைய அந்த 29 அதான் தாமிரம். இப்போ அதையும் பார்த்துட்டு சொன்னேன். இந்த எலிமெண்டல் டேபிளில் 29 எது தாமிரம் தானே? பார்த்தீங்களா? காப்பர் தாங்க. காப்பர். அதான் காப்பர். இயேசுவே என் காப்பர் மேய்ப்பர். புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? காப்பருங்கய்யா. புரியுதா இல்லைங்களா? இயேசு என்னது? என்னுடைய காப்பர். இதுங்களாம் தான் இந்த அற்புதம் பண்ணின்னு அதான் காப்பரை வச்சு என்ன பண்ணுது. இதுக்கு பாதரசம் தங்கம் வைரம் இதெல்லாம் தெரியாது.
காப்பனதை இப்போ எளிதில் கிடைக்கிற நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிற என்னதை அற்புதம் செய்கிற இந்த செப்பீடு வித்தைன்னு சொல்லுவாங்க. செப்பீடு வித்தை. இப்போ கரண்ட்டுக்கு மின்சாரம் காட்டுறதுக்கு, இந்த சிலை செய்கிறதுக்கு, சிம் கார்டு செய்கிறதுக்கு, டெபிட் கார்டு செய்கிறதுக்குலாம் எதை யூஸ் பண்ணுறாங்கய்யா? காப்பர். புரியுதா இல்லைங்களா? காப்பர். அப்படின்னா அதை இதுதான் காப்பர். இந்த இதை தான் சிவபெருமான், ஏன்னா இதுதான் இவனுக்கு புரியும். மீதி வயிறெல்லாம் என்னதை ஐயோ அது நான் ஏழன்னு சொல்லுவான் அவன். இந்த 21ஆம் புலிகேஸில் அந்த 21ஆம் புலிகேஸ் வந்தால் அந்த விருதுலாம் சொல்லணும். வந்துனே இருக்குல்ல, ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ குலோத்துங்க, ராஜ வினோத, இவர் 21ஆம் புலிகேசி மன்னர் பராக் 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 அப்படின்னு சொல்லுவான். அப்போ 21ஆம் புலிகேசி சொல்லுவான், மங்குனி பாண்டி அமைச்சரே கவனித்தீரா அப்படின்னு. எதை மண்ணா? புரியுதா இல்லைங்களா? அவன் விருது சொல்லி நேரமாக வந்துன்னுருவாங்கய்யா. ராஜா 21ஆம் புலிகேசி வடிவேல், மங்குனி அமைச்சரே கவனித்தீரா அப்படின்னா, எதை மண்ணா அப்படின்னு. நீ எதைத்தான் கவனித்தீர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடுவில் ராஜகுலத்தவங்க மறந்து விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் மண்ணா, சரி நீ 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 சொல், திருச்சி சொல் அப்படின்னு இன்னொருத்தர் நான் பக்கத்தில் இருந்தேன்னு பார்த்து சொல்லுவான். அவனும் அதே மாதிரி என்னதை சொல்லினே வருவான். ராஜ மார்த்தாண்ட விட்டுருவான். உடனே அவனை கூட்ட இவனை தலைகீழ் கட்டி மூக்கில் மிளகா பொடி போடுங்க என்ன சொல்ல வருங்கய்யா 23ஆம் புலிகேசி. மூக்கில் மிளகா பொடி தலைகீழ் கட்டி போட்டு மூக்கில் என்ன பண்ணோம்? மிளகா பொடி போடுங்க, தண்டனை. அடுத்து நீ நீ சொல்லு அப்படின்னா, மண்ணா நான் புள்ள குட்டிக்காரன் மண்ணா அப்படின்றான் அவன். புரியுதா இல்லைங்களா? அதுக்கு 21ஆம் புலிகேசி கேட்குறான். அவன் சூப்பராக கேட்குறான் பாருங்க. ஏன்னா விருது சொல்ல சொன்னால் புள்ளக்குட்டிக்காரனுக்கும் விருதுக்கு என்னென்ன சம்மந்தம்? விருது சொல்கிறதுக்கும் புள்ளக்குட்டிக்காரனுக்கு என்ன சம்மந்தம்? அவர் கேட்குறது புரியுதுங்களா? அதாவது வடிவேல் கேட்குறது புரியுதுங்களா? நீ புள்ளக்குட்டிக்காரன்னு இது பண்ணுறதுக்கும் விருது ஒழுங்காக சொல்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? விருது சொல்ல சொன்னால் ஏன்னா புள்ளக்குட்டிக்காரன்னு சொல்கிற? அதே தான் இங்கே படிக்க சொன்னேன்னு அதை எனக்கு பந்த பாசலாங்குது, எனக்கு பொண்டாட்டி புள்ளாங்குது, வேலைங்குது, டைம் இல்லை. கரெக்டாக இல்லைங்களா? விருது சொல்கிறதுக்கு தான் உனக்கு சம்பளமே. அது சொல்லிட்டு சொல்லுவோம் பாருங்க. காலையில் 9 மணிக்கு வர வேண்டியது கவர்மெண்ட் உத்தியோகத்தை சொல்கிறாங்கய்யா 21 கேஸில். அதான் இந்த இவனை காலையில் 9 மணிக்கு வர வேண்டியது, தடியை பிடித்து கொண்டு நின்று கொண்டு இருக்க வேண்டியது, அப்படியே சூரியனை பராக்க பார்த்துக்கொண்டு கரெக்டாக 1 மணி ஆச்சுன்னா என்னதை தடியை விட்டு சாப்பிட வேண்டியது, 2 மணியிலிருந்து 3 மணி வரையிலும் என்னதை உறங்க வேண்டியது, அதே தூக்க கலக்கத்தோட மறுபடியும் தடியை பிடித்து கொண்டு நின்று கொண்டு இருக்க வேண்டியது, 5 மணி ஆச்சுன்னா வீட்டுக்கு போக வேண்டியது. இது ஒரு வேலை, இதற்கெல்லாம் உங்களுக்கு சம்பளம். புரியுதா இல்லைங்களா? இதில் விருது ஒழுங்காக சொல்ல சொன்னால் நான் புள்ளக்குட்டிக்காரன் சொல்கிறேன். என்ன கேட்குறான்னு புரியுதுங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க. இதுல பக்கத்துல உள்ள மந்திரி அவனை இன்னும் கோபம் முட்டிடுவான். இவருக்கு புள்ள இருக்காது, அவன் ஆண்மை உள்ளவனு உங்கள்கிட்ட சொல்றாங்க ஐயா அப்படின்னு. புரியுதா பாருங்க இதெல்லாம் அப்படின்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குது. ரைட்டுங்களா? அவன் கேட்கறது கரெக்டாண்ணா. விருது சொல்கிறதுக்கும் புள்ளக்குட்டிக்காரங்க என்ன சம்மந்தம்? அவனுக்கு விருது சொல்கிறதுக்கு தானே சம்பளம்லாம். புரியுதா இல்லைங்களா? கடமையை தவிர மற்ற எல்லாம் ஒழுங்காக செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி என்னதை இந்த சதி, இதுதான் சதி வேலை. அப்போ இதெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ண கற்றுக்க. தேவையில்லாதப்ப சந்தர்ப்ப சூழ்நிலைனா சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வள்ளலாரே கேட்கலாம். அது வள்ளர் மரணம்லாம் பிரிவு அவர் கேட்க முடியாது. ஆனால் நிர்வசாதமாக கட்டாயம் சட்டை பிடிச்சி கேட்கலாம். என்னன்ட்டு ஏன் போனால் எல்லாம் நல்லா தானே இருக்குது, உடம்பு நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, நீ வேறு எல்லாம் ஞானம் அணிஞ்சிட்டுன்னு சொல்கிற, அஷ்டகர்மந்தான் தெரியுதுன்ற. அப்போ மரணம்ல அடையுது. அதுவும் குருநாதர் வேறு சொல்லிக்கிறாரு. ஆனால் நீ கடைசி வரையிலும் குருநாதரை பார்க்காம ஓபி வச்சுட்டு கடைசியில் வில்வ மரம் மொளைக்கின்ட்டு போய் உக்காந்துன்னு சமாதி ஆகிட்டேன். ஏன் அப்படி குழப்பற? கேட்கலாமா இல்லையா? யோகியின் சுயசரிதன்னு ஒரு புத்தகம் இருக்குது. மகாவதர் பாபாஜி 2000 வருஷமாக மரணம்ல பிரிவில் வாழறாரு. அதாவது பாடி நினச்சி அசம்பிள் பண்ணுவார், டிஸ்மேண்டில் பண்ணுவார். அவருடைய சீடர் லாகிரி மாயசேர் செத்துட்டார். புரியுதுங்களா? அவர் இன்னும் எண்ணெயிலேருந்து உயிர்ப்பிச்சாரம் அது பண்ணார் இது பண்ணார்னு புத்தகத்தில் போட்டுக்கிறாங்க. அவர் சீடரு அவர் அதை விட கொஞ்சம், அவர் 70 மார்க்குன்னு இது 50 மார்க்கு. இவர் இது இந்த புத்தகத்தை நான் பரமஹம்ச யோகானந்தர் அவர் செத்து விட்டார். 34 நாள் 34ன்றாங்க. இன்னொரு புத்தகத்தில் 21 நாள் அவர் உடம்புன்னதை நாற்று அடிக்காமல் வந்து தான் ஆள் செத்துட்டாங்க. அப்போ மகாவதார் பாபாஜிக்கும் இவருக்கும் மலைக்கு மடுக்குள்ள வித்தியாசம் இருக்குதா இல்லைங்களா? புரியுதுங்களா?
நிறைய இருக்குங்க. அப்போ வள்ளலாருக்கும் தொழுவுறு வேளாது மூலியருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. புரியுதுங்களா? உண்மைதாங்க. ஆனால் என்னது, இவங்க தான் வள்ளலாருடைய புகழையும் மகாவதர் பாபாஜியும் பரப்புகிறாங்க. அப்படின்னா இவங்க பிழைக்கிறதுக்காக இவங்களுடைய ஏதோ ஒன்று தேவைன்றதுக்காக இது பண்ணுறாங்களா, இல்லை உள்ளபடியே மகாவதர் பாபாஜியோடைய கொள்கையை மரமல கொள்கையோ இல்லை வள்ளலாரோட கொள்கையை பரப்புவாங்களா? நீங்களே சொல்லுங்கள். இவங்க தேவைக்காக பரப்பியிருக்காங்க. இவங்க தேவையாக என்னதா வல்லாரையும் மகாவதர் பாபாஜியும் பிடிச்சிக்கிறாங்க. புரியுதா இல்லைங்களா? வர வர டீக்ரேட் ஆகினே வருது. வர வர என்னதா கழுத்தை செஞ்சு கட்டெருமான கதை ஆகுது இல்லையா? வர வர மாமி கழுதி போனாலும் கழுதியும் தெரிஞ்சுன்னா அதை கட்டெரும்பு ஆகுது. புரியுதுங்களா? அதுமாரி ஆகுது. அப்போ இந்த சிவபெருமான் ஆனால் இதை மக்களுக்கு அப்போ தான் அதிசயமாக பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஊர், அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் உக்காந்துக்கினார் இந்த லம்பியா யோகத்தில். பார்த்தா பெரிய கூட்டம். ஏன்னா நம்மளாம் காலைல சாப்பிட்ணும், அப்புறம் 4 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் கொண்டாடுனது தூராக்குழின்னு சொல்லிட்டாங்க. இதை நம்ம வயிற்று என்ன சொல்கிறாங்க ஐயா அவையார், தூராக்குழியாம் அப்படின்னு. என்னதை எம்மாத்திரம் சாப்பாடை கொட்டினாலும் ரொம்ப மட்டும்தான், அதான் தூர மட்டும்தான். புரியுதுங்களா? இதுக்கு பேர் வச்சுக்கிறாங்க பாருங்க, எப்படிலாம் பார்க்குறாங்க பாருங்க. தூராக்குழி உன் கூட நம்ம கொடுத்த நடத்த முடியாது, எம்மா கொடுத்தாலும் உனக்கு பற்ற மாட்டேங்குது, அதனால் என்னதை உன் கூட இனிமே என்னால் கொடுத்த நடத்த முடியாது அப்படின்னு ஒரு கவிதை எழுதிக்கிறாங்க. யார்? ஔவையார். தூராக்குழி அப்படின்னு என்னதை, இதை எம்மா சாப்பாடு போட்டாலும் துர மாட்டேங்குது, ஒரு ஜான்தாங்குது. ஆனால் இதுக்கு பார்க்க என்னென்னா தைரியத்தை பண்ணினது ஒன்றும் முடியல. புரியுதா இல்லைங்களா? வயிற்றோடு துடைக்கி முடைக்கிட ஆற்றியன் அடியேன், இதுதான் சொல்கிறார் அவர். வயிற்றை ரொப்பறதுக்காக தான் அம்மா பாடுபடுறாங்க காலையிலேருந்து ராத்திரி வரலையும். சார்ஜ் பண்ணால் ஃபோனே யூஸ் பண்ணலாம் கூட சாயங்காலம் ஆனால் இது சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது, ஒன்றும் யூஸ் பண்ணவே இல்லை. அப்படின்னா உள்ள அவ்வளோ ஆப் என்ன ஆகுது, ஸ்டாண்ட் பை மோடுக்கே போகுது எல்லாம். புரியுதுங்களா? ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே கண்ணை மூடி உட்காந்தாலும் என்னது உள்ள பல ஆப் ஓடுது. நமிதா என்னாச்சு, இந்த பக்கம் கோலி 6 அடிச்சிருப்பானா, புரியுதா இல்லைங்களா? நமிதா என்ன ஆச்சோ தெரியல, அது வாய்ப்பே கிடையில, பார்க்க முடியல. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? இதெல்லாம் என்னது உள்ளே ஓடுது ஆப்பு. அப்போ என்ன ஆகுது, சரியான ஆப்பு அது சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. புரியுதா இல்லைங்களா? இதுதான் வயிற்றோடு துடைக்கி முடக்கியிட ஆற்றியேன் அடியேன் அதிக கடியில் வீரட்டான துறை அம்மனே கூற்றாயின் வாரி விளக்காகலீர் மரம்லா பிறகு கூடன்னு தான் ஃபஸ்ட்டு பாட்டில் கேட்குறாரு. இதை வயிற்றுவலி பதிமாகிட்டாங்க நம்மளு. புரியுதா இல்லைங்களா? எப்படி இருக்கும் அப்பர் சாமிக்கு, எடா எவ்வளோ பெரிய தத்துவம் எவ்வளோ பெரிய உண்மையை சொன்னால் அதை வயிற்றுவலி பதிக்கிட்டு அதை கல்லா காட்டுறீங்களாடா நினைப்பாரா இல்லையா? படுவாவீங்களா? அதான் அவருக்கு நடக்குது. இப்போ அதனால என்ன தேர்ந்தெடுத்து இதெல்லாம் போய் சொல்லுன்னு கவலையப்படாத சாமி, உன்னை நான் காப்பாற்றுறேன். நான் என்ன சொல்கிறேங்கய்யா, கவலைப்படாத சாமி, உங்களை நீ மட்டும் கம்முன்னு சாமி, நான் பார்த்துக்கிறேன். புரியுதா இல்லைங்களா? எனக்கு அவர் ஆதரவு, அவருக்கு நான் ஆதரவு. புரியுதா இல்லைங்களா? ஆமாம். இது யாரும் காப்பாற்றல, அவர் சாமியை யார் காப்பாற்றி ஆகணும்ப்பா? கடவுள்லாம் நம்மளை காப்பாற்ற மாட்டார். இப்போ நீங்களே சொல்லுங்கள், கடவுளில் நாம் காப்பாற்றிக்கணுமா, கடவுள் நம்மளை காப்பாற்றுறாரா? கடவுள் நாம காப்பாற்றணுங்க. அப்புறம் அவர் நம்மளை காப்பாற்றுவார். புரியுதா இல்லைங்களா? கண்டிப்பாங்க. அதே தான். இப்போ அண்ணாமலையார் நம்ம காப்பாற்று, அண்ணாமலையார் நம்மளை காப்பாற்றுவார். ரைட்டுங்களா? புரியுதுங்க. அதுதான். அப்போ சாமிகிட்ட அப்பர் சாமி நான் என்ன சொன்னேன், சாமி நீ கவலைப்படாத சாமி, நான் போய் என்னது உண்மையை சொல்லி 2ல் 1 பார்க்குறேன், நீ மட்டும் உட்கார், நான் பார்த்துக்கிறேன். புரியுதா இல்லைங்களா? அதான் பார்க்குறோம். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் புரியுதா இல்லைங்களா? அப்போ ஜீவ சமாதினா என்னது, சூழ்நிலை சரியில்லைனா ஆஃப் பண்ணி மறுபடியும் என்ன ஆகணும், ஆன் பண்ணணும். அதுதான் அந்த சதி பட்டன். அதுமாரி ஒரு ஊருக்கு ஒதுக்குறமாக போய் ஒரு பெரிய ஊர் பார்க்கணுமா போக இருந்தார் சிவபெருமான். எல்லாம் ஒரு பெரிய கூட்டம் வந்து பார்க்குது. ஏன்னா அவன் சாப்பிட போக மாட்டான், தூங்க போக மாட்டான், டாய்லெட் போக மாட்டான், யூரின் போக மாட்டான். சரி செத்துட்டானான்னு பார்த்தா என்னது, அதுவும் இல்லை. கண்ணில் என்னது கண் தண்ணி வருது, அப்பப்போ உயிரோட தாங்கிறான். அப்புறம் திடீர்னு ஏதோ 1 மாதத்துக்கு அப்புறம் கண்ணு திறந்த டான்ஸ் ஆகிட்டு மறுபடியும் உட்காந்து மறுபடியும் லம்பியாவத்தில் உட்காந்தோம். இதெல்லாம் எதுக்குன்னா ஆளை பிடிக்கிறதுக்கு. புரியுதா இல்லைங்களா? இவ்வளோ வேலை பார்க்குறாரு சிவபெருமான். இது ஆச்சரியமாக பார்த்து நிறைய பேர் கூட்டினாங்க. நம்மளுக்கு என்னது அது பெறா கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் வானத்தில் நடக்கிறீங்கன்னு வச்சுங்க, எல்லாம் அதிசயமாக பார்ப்பாங்க. அப்படியே பார்த்துனே இருப்பாங்களா? என்ன அவங்க கொஞ்ச நேரத்தில் இல்லைங்க அடைவன் இப்படி தான்
வானத்தில் நான் தானே கிடப்பேன், நமக்கு வேலை இருக்குது, நம்ம பூமியில் நடக்கிற வேலை இருக்குது, போயிடுவாங்களா இல்லையா? புரியுதா இல்லைங்களா? கலைஞ்சிருவாங்க. அப்புறம் என்னது வயிறு இது மீதி வேலைங்குதுல்ல, போயிடுவாங்க அதிசயம் பார்த்துட்டு. அதுமாரி சிவபெருமானுக்கு உட்காந்து பார்த்து எல்லாம் போயிட்டாங்க. அவ்வளோ கூட்டம் வந்தது. அதிசயமாக ஒரு ஆள் உட்காந்துங்கிறாரு, ஏதோ சொல்லுவார், ஏதோ பண்ணுவார்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, அப்படியே உட்காந்தவர் உட்காந்தாங்கிறாரு. அப்போ போய் ஏஞ்சி டான்ஸ் ஆகிட்டு மறுபடியும் உட்காந்துக்கிறாரு. அப்போ எப்படி இருக்கும் மக்களுக்கு? எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் ஊரில் போய் இதுமாரி ஒரு ஆளுக்கிறாரு அதிசயமாகுது அப்படின்னு பேசிக்கிறாங்களே தவிர அவரும் ஒன்றும் சொல்லி தரல, இவனும் போய் எதுவும் கேட்கல. ஒரு 7 பேர் மட்டும் இருந்தாங்க, அவங்க தான் சப்தரிஷிகள். இவர் எப்போ கண் திறப்பாருன்னு பார்த்துன்னு உட்காந்துங்கிறாங்க. இதில் எல்லாம் விட்டு, ஏன்னா அந்த 7 பேரும் ஷிஃப்ட்டு போட்டுக்கிட்டேன், ஏன்னா சாப்பாடுலாம் ஒன்றும் இல்லை இவங்களுக்கு. அதனால் அப்பப்போ போய் காலையில் இவர் சாப்பாடு வாங்கணும், மதியானம் இவர் சாப்பாடு வாங்கணும். ஏன்னா விட்டா இவன் ஓட்டானா வாய்ப்பு போய்டும்ல. அதனால இதை எல்லாம் அந்த பாரா பிரிச்சுட்டே நான் போய் இப்போ சாப்பாடு வாங்கினேன், அது வரையும் நீ பார்த்துக்க அப்படின்னு இவருக்கு சம்பளம் இல்லாத வாட்ச்மேன் வேலை யார் பார்க்கறத? இந்த சப்தரிஷிகள் பார்க்குறாங்க. புரியுதுங்களா? புரியுதுங்க. சம்பளம் இல்லாத வாட்ச்மேன். புரியுது இல்லைங்களா? அதான் பாப்பான் வேலை. பாப்பானா பார்க்கறது, சும்மா பார்த்துக்கிறது. புரியுதுங்களா? பாப்பானா என்னதுங்க? தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாள். அது மாதிரி இவங்க அந்த இவர் என்ன பண்ண, அவர் உடம்பே பார்த்துன்னுக்குறாங்க. அதை என்ன பண்ணிக்கிறாருன்னா அவர் ஊற்று பார்த்துக்கிறாங்க. அதான் பாப்பான் வேலை. அப்புறம் ஒரு நாள் அவர் கண்ணை திறந்தாரோம். கண்ணை திறந்தோன்னதை, ஐயா நீங்கள் எங்களுக்கு ஏதோ எங்களாலாம் முடியாத ஒரு வேலையை செய்கிறீங்க, நாங்களாம் என்னதை 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை சாப்பாடு போட வேண்டியது, அப்புறம் சாப்பாடு போட வேண்டிய டாய்லெட் போகணும், யூரின் போகணும், தண்ணி குடிக்கணும், இது இல்லாமல் உட்காந்துக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு என்னமோ பண்ணுறீங்க நீங்கள், உங்களுக்குள்ளே ஏதோ நடக்குது, அதை நாங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அது சிவபெருமான் சொல்கிறார், ஐயோ போங்கடா நீங்களாம். சத்குரு இதை சொல்லுவார், போங்கடா நீங்களாம் பொழுதுபோக்க கேட்குறீங்க, உங்களை பார்த்தா என்னது இது படிக்க வந்த மாரி தெரில, உங்களுக்குலாம் என்னது இதை ஏதோ பெராக் மாரி இருக்குது, எங்களுக்கு வாழ்க்கையே தான். நான் கூட அதை சொல்லுவேன், எனக்கு ஆன்மீகம் என்பது வாழ்க்கை, உங்களுக்கெல்லாம் பொழுதுபோக்கு. புரியுது இல்லைங்களா? அதுமாதிரி சிவபெருமான் சொல்கிறாரு, சப்தரிஷிலாம் பார்த்து என்ன சொல்கிறாரு, ஐயோ போங்கடா நீங்களாம் பொழுதுபோக்கு கேட்க, இதாவது அதிசயம்னு கேட்பீங்க, இதான் விஷயம்னு இதான்ட்டு இது எப்படி எரியுன்னுவீங்க, ஏய் நாதஸ் இதான்டா மேண்டில், இது எரியுண்ட, இது எப்படி எரியும்? புரியுது இல்லைங்களா? அப்படி கேட்பீங்க. அது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, இது உடனே வராது, உங்களுக்கு இதை புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு உங்கள் மூளை பக்குவம் பண்ணணுன்னா அதுக்கு நிறைய ஏடிபி தேவை, அதான் சக்தி தேவை, அதுக்காக ஒரு பயிற்சி தரேன் அப்படின்ட்டு ஒரு பயிற்சியை கற்றுக் கொடுத்துட்டு, அந்த மூச்சு பயிற்சி ஏதோ ஒரு பயிற்சி கொடுத்துட்டு மறுபடியும் அவர் சமாதானிட்டான். இவர் அதுமாரி சொல்லி கொடுத்துட்டு அவர் கண்டுக்கவே இல்லையா அவங்கள. 84 வருடங்கள், ஒரு நாள் 2 நாள் இல்லைங்கய்யா, எத்தனை வருஷம்? 84 வருடங்கள். 84 வருடங்கள் அவர் சொல்லி கொடுத்த பயிற்சியை செஞ்சு ஊட்டெல்லாம் விட்டுட்டு, கோமனம் கூட இருக்கும், சில டைம் கோமனம் கூட கிடைக்காது, மாடு சுற்றுதுங்க யார் பின்னாடியே. ஆனால் அவர் திரும்பி கூட பார்க்கல, இது பயிற்சி கொடுத்துட்டு விட்டார். 84 வருடங்கள் எப்படி போகுதுங்க? பின்னாடியே போகுதுங்க. புரியுதா இல்லைங்களா? அதில் ஒரு ஆள் தான் அகத்தியர். புரியுதுங்களா? இதுமாரி போன 7 பேரில் ஒரு ஆள் தான் யாருங்கய்யா? அகத்தியர். ஊர்லாம் அவர் மதிச்சிருப்பாங்களா? கண்டிப்பாக மதிச்சிருக்க மாட்டாங்கன்னு அதை கேவலமாக பேசுவாங்க, வீட்டை விட்டு ஓட்டான், எங்கே போனான்னு தெரில. மறுபடியும் இவர் வந்தால் போதெல்லாம் யாரை கேட்க வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் நடந்ததில்ல, அந்த ஊர் தலைவன் போய் சொன்னால் கீழே அந்த கல்லை எடுத்து ஓங்கி குத்திட்டான். நீ தான் ராஜான்னு அந்த அல்லா சொல்லல ஒரு சந்தோஷம், ஓ நம்மளை முடிச்சுட்டு வந்தேன். அவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் கடவுளை பார்த்துட்டு நீயே நிரூபிச்சு, நீயே என்னதை நான் தான் ராஜா நீ தான் நிரூபிச்சிக்கணுன்றாங்க. எப்படி இருக்கும்? புரியுதா இல்லைங்களா? எவனும் நம்ப மாட்டான், படாத பாடு பண்ணணும். கரெக்டா? இப்போ நான் அப்புறம் பார்த்துட்டுனா யாராவது நம்புகிறாங்களா? நம்பமாட்டாங்க. நிரூபிச்சா தானே, நிரூபிச்சும் பார்த்துட்டோம். இப்போ தான் ஓரளவுக்கு நம்பிக்கை வருது. அது கூட என்னது இது புது விதமான ஏமாற்றம் இருக்குமோ அப்படின்றாங்க. புரியுதா இல்லைங்களா? அப்புறம் என்னதா இது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அது படிக்கிற விஷயம். இதுக்கு எவிடன்ஸ் தான் நாங்கள் காட்டுறோம், ஆதாரம் அதான் காட்ட முடியும். ஆனால் நீங்களே கடவுளாக வர வரலையும் உங்களுக்கு திருப்தி என்னது வராது. அது வரலையும் உங்களை விட போகிறதும் இல்லை. யார் நம்ம பர்மிஷன்லாம் கேட்குறாங்க? அது வரலையும் என்னது நம்மளை நம்ம கடவுளாக வரலையும் விட போகிறதில்ல. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? அப்போ அதுமாரி என்னது இந்த சப்தரிஷிகள் பின்னாடியே 84 வருடங்களாக அந்த பயிற்சி செஞ்சுன்னு போகிறாங்க. அதுக்கப்புறம்
அவருக்கு அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா ரெடி ஆகிட்டாங்க. இதுக்கு நடுவில் இவர் யோசிக்கிறாரு, இவனுக்கு சொல்லி தந்தா இதனால் என்ன பிரயோஜனம்? ஆண்களுக்கு சொல்லி தந்தால் என்ன ஆகணும்? குறுக்கு புத்தி வேலை செய்யும். என்ன அவங்கய்யா? குறுக்கு புத்தி வேலை செய்யும். குறுக்கு புத்தினா என்னதை? இப்போ நான் போய் படிக்கிறேன்ல, படித்து எனக்கு என்ன கிடைக்கும் இது மூலமாக அப்படின்னு ஆண்களுக்கு வரும். இப்போ பெண்ணுன்னா என்னதை? புருஷன் நல்லா சம்பாரிச்சு வந்து அது அழகாக சோறு போட்டானா கம்முன்னு கிடக்கும். பொண்ணுன்னா என்ன பண்ணுங்கய்யா? பட்டு போடவோ ஓட்டியானோ சோறு மட்டும் போட்டானே அதை என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு பாட்டு பாட்டு நின்னதை கம்முன்னு இருக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் யோசிக்கிறாரு அவர். இவங்களுக்கு சொல்லி கொடுத்தா இது என்ன பண்ணுவானுங்க? மிஸ்யூஸ் பண்ணுவானுங்க. அப்புறம் நம்மளே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானுங்க? அவனுக்கு தான் பெரிய ஆள் மாரி காட்டிப்பானுங்க. அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு தான் 84 வருஷம் டெஸ்ட் பண்ணுறாரு. ஒரு ஆள் வந்து 12 வருஷம் ஒரு இதிலேருந்து அதாவது வீடு இந்த சொகுசு இந்த மாதிரியான வாழ்க்கையிலேருந்து பிரிந்து தனியாக வாழ்ந்துட்டா அதுக்கப்புறம் என்னது? அவருக்கு அந்த சொகுசு வாழ்க்கையெல்லாம் தேவைப்படாது மறுபடி. புரியுதுங்களா? ஆனால் இந்த 7 சக்கரத்துக்கு இந்தமாதிரி 12 இருக்குது. 7 12 எவ்வளோ? 84. புரியுதுங்களா? ஏன் 84 வருடம் காக்க வைத்தார் அப்படின்னா, ஒரு சக்கரத்துக்கு தான் 12 வருஷம் அப்படின்னா அதை 7 சக்கரத்துக்கும் 7 12 என்னது? 84 வருடம் இருந்த காக்க வச்சு இதுக்கப்புறம் அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. ஏன்னா எதுவும் பண்ணுறதுங்களா, அதுக்குள்ளே அவங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்த்துருப்பாங்க. கல்யாணம் ஆகும் பொண்டாட்டி சேர்த்துட்ருக்கோம், பிள்ளை எல்லாம் சேர்த்துட்ருப்பான். புரியுதா இல்லைங்களா? இருந்தாலும் இவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அவங்களுக்கு எங்கேயோ போயிட்டான் சேர்த்துட்டான்னு அவங்க முடிவு பண்ணிட்டுருப்பாங்க. புரியுதா இல்லைங்களா? அகத்தியரோட அப்பா அம்மாவோ இல்லை பொண்டாட்டியோ இருந்ததுன்னா என்ன பண்ணியிருக்கான்? அவன் எங்கேயோ போய் சேர்த்துட்டான் அப்படின்னு முடிவாகிட்டு இருக்கோம். புரியுதா இல்லைங்களா? டெத் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு கரெக்டுங்களா? காணாமல் போன கேஸ்ன்னு முடிச்சிருவாங்க. அதுமாரி 84 வருடம் அவங்களை காக்க வச்சு எங்கேயுமே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் அவர் சொல்லி தந்தார். ஆனால் இது சொல்லி தந்துன்னே யோசிக்கிறாரு, இவங்கள வச்சு என்ன பண்ணுறது? அதான் இடக்கலை பெண்களை. அப்போ ஆண் குழந்தைங்கள ஒரு மாதிரி வளர்க்கணும், பெண் குழந்தைகள் என்னதை வேறு மாதிரி வளர்க்கணும். புரியுதுங்களா? 2 குழந்தைங்க ஒரே மாதிரி வளர்ப்போமா? வேறு வேறு மாதிரி. அப்போ என்னதை இது பிங்களைகளுக்கு, அதான் ஆண்களுக்கு ஆன்மீகம் சொல்லி கொடுத்தாரு. ஒவ்வொரு இந்த 112 தனிமங்கள், 112 சக்கரம் அப்படின்னு. சக்கரம்னா இப்போ அணுலாம் எந்த மாதிரி இருக்குது? ஸ்கொயராக இருக்குதா, ரெக்டாங்கிளாக இருக்குதா, ட்ரையாங்கிளாக இருக்குதா, ரவுண்டாக இருக்குதுங்களா, சக்கரமாக இருக்குதா? அதை தான் ஒரு சக்கரம்னு சொன்னார். 112 அணுக்கள் தான் அடிப்படை மூலக்கூறுகள். இந்த உலகம் உருவாக்குறதுக்கு இந்த நாய் பொம்மை, மனித பொம்மை, சிங்க பொம்மை, பூனை, பன்னி இதெல்லாம் என்னதை உருவாக்குறதுக்கு அடிப்படை 112 தான். அதனால் 112 சக்கரங்கள்னு சொன்னார். சிவசூத்திரங்கள் 112 சிவசூத்திரம் இருக்குது. அந்த 112 தான் இன்றைக்கி எலிமெண்டல் டேபிள் 8ஆம் வகுப்பில் நம்மளை படிக்க வைக்கிறாங்க. இது ஆன்மீகம். இது ஆண் குழந்தைகளை எப்படி வளர்க்குறது அப்போ டீச் பண்ணணும். உட்காந்து பல வருடம் என்ன பண்ணுறாரு? டீச் பண்ண ஆரம்பித்தார். இதுக்கு நடுவில் பெண் குழந்தைகள் என்ன பண்ணுறது? பெண்கள் இருக்காங்களே அவங்களுக்கு என்ன வழி? நல்லா கவனிக்கணும். பெண்களுக்கு டீச்சிங்லாம் வேலைக்கு ஆகுது. அவங்ககிட்ட போய் அறிவுன்னு சொன்னால் அதை அறிவே இல்லாத போல வேற்றுக்கிறது மணியுமே நம்மளை பார்ப்பாங்க. புரியுதுங்களா? பெண்கள்கிட்ட போய் அறிவுன்னு சொன்னால் என்ன எப்படி இருக்குங்க ஐயா? அது அந்த மெத்தட் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக அவங்க வாங்கிக்கிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. தொடுதல் மூலமாக அவங்களுக்கு என்னதை கூட இருக்கிறது மூலமாக, தொடுதல் மூலமாக அதை ஏற்றுக்கிற தன்மை வாங்கிப்பாங்க அவங்க. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். டீச்சிங்ன்றது தொடுதல் கிடையாது. டீச்சிங்கு தொடுதல் தேவையா? இல்லையா? இப்போ வாத்தியார் தீட்சை மூலமாக உங்களுக்கு அப்படியே 10ஆம் வகுப்பு பாடலாம் தீட்சை மூலமாக இறக்கிடுவாரா? 10ஆம் வகுப்பு வாத்தியார் சொல்லிக் கொடுப்பாரு. ஆனால் இங்கே புருஷன் இதுதான் சொன்னாங்க. இந்த இவர் லால் பகதூர் சாஸ்திரியர்லாம் அவர் வந்து ரஷ்யாவுக்கு போனாராம். அங்கே பார்த்தா அந்த பொய் சொல்கிறத கண்டுபிடிக்கிற மிஷின் கண்டுபிடிச்சிங்கன்னு பெருமையாக காமிச்சாங்களாம் அவனுங்க. அப்படியே அது உள்ளே போய் பார்த்தா அது பொய் சொன்னால் பிபிபிபின்ட்டு என்ன அதை சவுண்டு போடுது அந்த மிஷினு. இதை பெருமையாக சொன்னாங்க, நாங்கள் இதுமாரி பொய் சொன்னால் கண்டுபிடிக்கிற மிஷினு கண்டுபிடிச்சிடுங்க அப்படின்ட்டு. இவர் சொன்னாராம், இதெல்லாம் எங்களுக்கு அதர பழசுங்க, எங்கள் ஊர் எப்போ இருக்குதுங்க அப்படின்னு. எது நாங்கள் தான் முத கண்டுபிடிக்கிறோம், எப்போ இருக்குதுன்றீங்க? அது இது எங்கள் ஊரில் இதுக்கு பேர் ஒய்ஃப்னு சொல்லுங்க ஐயா. என்ன சொல்கிறீங்கய்யா? இந்த மிஷின் எங்கள் ஊரில் பேர் என்னது? மனைவி, ஒய்ஃபு. புரியுதா இல்லைங்களா? அப்படின்னா என்னதை இவன் கூட இருக்கிறதுனால அவன் பார்த்தாலே இவன் எதுக்கு பார்க்குறான்னு கண்டுபிடிச்சிடும். அது புரியுதா இல்லைங்களா? ஏன்னா என்னதை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கூட இருக்குது. இவன் அசைஞ்சா கூட என்னதை
கண்டுபிடிச்சு. தெரிஞ்சு போகும். அப்போ பொய் சொல்கிறது கண்டுபிடிக்காதா? அப்போ அவர் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ பெண்களுடைய வழி என்னத? அவங்களுக்கு இந்த அறிவியல் பூர்வமாக அப்படியே உட்காந்துன்னு உபதேசின்னு இதெல்லாம் என்னத? அவங்களுக்கு சரியான மெத்தட் கிடையாது. அவங்களுக்கு எது டச் தேவையானது வாங்கி கொடுத்தானே அது ஒரு. அதனால தான் ஏன் பூ வாங்கி கொடுக்கணும்? ஏன் செருப்பு வாங்கி கொடுக்கக்கூடாதா? காதலை சொல்கிறதுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுத்து காதல் சொல்லக்கூடாதா? ஏன் பூ வாங்கி கொடுத்து சொல்லணும்? சொல்லுங்கய்யா. நான் கேட்கறது புரியுதுங்களா? ஒரு காதல் சொல்கிறதுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுத்து காதல் சொல்லக்கூடாதுன்னு கேட்குறேன் நான். ஏன் பூன்னா அப்படின்னா அதை விடுங்க, யோசிக்கணும். அது ஏன் தலையில் வைக்கிறாங்க பூ? ஏன் காலில் கட்டி கூடாதா? படிக்கிறத குறிக்குது. பூனா ஞானம். நல்லா பாருங்க, பூனா என்னதுங்க? ஆண்கள் வந்து இந்த ஞானத்தை யாருக்கு கொடுக்கணும்? பெண்களுக்கு கொடுக்கணும். அம்மாவாக இருந்தால் குழந்தைக்கு கொடுக்கணும். தலைவாரி பூச்சியோடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை. அதுமாதிரி செத்துட்டா கூட மாலை போடுறாங்க. அப்போ பூனா என்னதுங்க? பூனா மலர்கள் ஞானம். அதை வந்து ஆண் வாங்கினதை பெண்ணுக்கு கொடுக்கணும். பெண் இல்லாத ஊரிலே ஆண் பூ கேட்பதில்லை. என்ன பாட்டு கூட இருக்குதா இல்லைங்களா? பெண் இல்லாத ஊரிலே ஆண் பூ கேட்பதில்லை இருக்குதா இல்லையா? நான் அதான் கேட்குறேன், ஏன் பூவை தலையில் வைக்கணும்? காலில் கட்டி விடக்கூடாதா? ஆமாம். இல்லை அதான் சொன்னேன், செருப்பை கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லக்கூடாதா? ஏன் பூ கொடுத்து ஐ லவ் யூ சொல்லணும்? அப்படின்னா நான் ஞானத்தை கொண்டு வந்து என்னதை நான் போய் கஷ்டப்பட்டு குருநாதரெல்லாம் பார்த்து எவன் நல்ல குருன்னு பார்த்து அவன்கிட்ட கற்றுன்னு வந்து உனக்கு தருவேன். அதான் அது பூ கொடுத்து. அதனால தான் பெண்கள் ஒரு முழம் பூவுக்கு அடிமை. புரியுதா இல்லைங்களா? சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ அதெல்லாம் பூலாம் வேணாங்க, அதை நானே வச்சுக்கிறேங்க அப்படின்ட்டு எல்லாம் ஒட்டியானம் கேட்குது. புரியுதா இல்லைங்களா? அதெல்லாம் என்ன கேட்குதுங்க? இப்போ பூவா ஒட்டியானம். இப்போ யாராவது பூ மதிக்கிறாங்களா? இருக்குதா இன்னும் இந்த பூ கலாச்சாரம் இருக்குதா? இருக்குதா? இருந்தா நல்லது. இல்லைன்னா கடவுளுக்கு ஏன் நம்ம பூ போடுறோம்? இதெல்லாம் பயங்கரமான சயின்ஸு. அதுவும் இல்லை, வேறு கடவுளுக்கு வேறு பூ போடணும். இப்போ அப்பர் சாமிக்கு முல்லைப்பூ, முல்லை இல்லை மல்லிகைப்பூ போடணும் அவருக்கு. அதான் அவருக்கு பிடிக்கும். அதுமாரி காளிக்கு செவ்வரளி இல்லைன்னா செம்பருத்தி பூ, முருகருக்கு அதுமாரி செம்பருத்தி, இதுமாரி இருக்குதா இல்லையா? ஏன் இதெல்லாம் என்ன யோசிச்சிங்களா? ஏன் பெண்களுக்கு செருப்பு வாங்கி கொடுத்து காதல் சொல்லக்கூடாது? ஏன் பூ வாங்கி கொடுத்து சொல்லணும்? ஏன் பூவை தலையில் வைக்கணும்? அது ஏன் தலையில் வைக்கணும்? காலில் வைக்கக்கூடாதா? காலில் கட்டி விட்டு ஐ லவ் யூ சொல்லக்கூடாதா? புரியுது. அந்த காலத்துல அந்த ஆம்பளைங்க தான் பூ வாங்கிட்டு வந்து பொங்கலுக்கு கொடுப்பாங்க. இப்போ பொம்பளை பிள்ளைங்க அம்மா கிட்ட வந்து பூ வாங்கி வச்சுட்டு போற கதைதான் நிறைய நடக்குது. அம்மா தான் பூ வாங்கி கொடுப்பாங்க. அதுவும் உண்மைதான். அம்மா தானே அது முத குரு யாருங்க? அம்மா தான். புரியுதா இல்லைங்களா? அது கரெக்ட் தான். அது இல்லாம ஜடை போடுறது பாருங்க, தலைவாரி பூச்சிக்குடி, அதை சொல்றாங்க பாருங்க. தலைவாரி அப்படின்னா சிக்கு மண்டையெல்லாம் என்ன பண்ணோம்? சிக்கு மண்டை ஃப்ராடு யார் தெரியுதுங்களா? சிக்மண்ட் ஃப்ராய்டு. அதாவது நம்ம தமிழில் சிக்குமண்டை ஃப்ராடு. அது புரியுதா இல்லைங்களா? அந்த சிக்கு மண்டையெல்லாம் வாரி என்ன பண்ணோம்? கரெக்டாக சிக்கல்லாம் எடுத்து கரெக்டாக அது ரெண்டரை ஜடை ஒத்த ஜடை அப்படிலாம் இருக்குது. இப்போ திரிஜடை. இப்போ கல்யாணம் ஆனவங்களாம் என்ன திரிஜடை? திரினா 3. இந்த இவன் இருக்கிறான்ல ராவணன், அவன் தாங்க இது கும்பகாரனா இல்லை விபீஷணன் பொண்ணுக்கு பேர் என்னதுங்க? அதுதான் சீதை காவலாக வைக்கிறான். அது பேர் திரிஜடை. புரியுதுங்களா? திரினா 3ங்கய்யா. இப்போ ஒத்த ஜடைன்றது 3 இதுவோ பிரித்து அப்படி தானே போடுறீங்க. அது ஒன்று சுழிமுனை, மீது இடக்கலைப்புங்களை, இது 2 பின்னி அப்படி காமிக்கிறாங்க அதை. ஆனால் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரெட்டை ஜடை. புரியுதா இல்லைங்களா? ஆனால் இப்போ ரெட்டை ஜடையும் போச்சு, ஒத்த ஜடையும் போய் எல்லாம் தலைவிரி கோலமா எல்லாம் எப்படி இருக்குங்கய்யா? எல்லாம் அந்த தாளம்பூ வச்சு 1000 கால் ஜடைன்னு போட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க. அந்த முறையே ஒளிஞ்சு போயிடுச்சு. எல்லாம் போய் இப்போ எல்லாம் என்ன தலைவிரி கோலமா அலையுதுங்க எல்லாம். புரியுதா இல்லைங்களா? எல்லாம் எப்படி அதான் தலைவிரி கோலமானது எல்லாம் அலையுதுங்க. காலம் என்னாச்சு? கெட்டு போச்சு. புரியுதுங்களா? அந்த அறிவுலாம் என்னாச்சு? போச்சு. இதெல்லாம் சிம்பாலிக்கா. இப்போ கூட நீங்கள் காசிக்கு போனீங்கன்னா பொண்டாட்டியை மடியில் வச்சு தலை வர சொல்லுவாங்க. ஒழுங்காக வரலன்னா தொடப்பு வச்சு விட்டு 4 சாத்துவாங்க. போயிருக்கீங்களா? இதெல்லாம் காசிக்கு போனீங்க, இதெல்லாம் பாருங்கள். நான் போனதில்லை, எங்கள் அப்பா அம்மா போய் வந்து சொன்னாங்க. புருஷன் என்ன பண்ணணுமா, அது பொண்டாட்டி அம்மா குண்டாந்தாலும் பரவாயில்ல, புருஷன் மடியில் வச்சு அதில் போட்டி வேறு 10 பேர்
10 ஜோடியை உட்கார வைப்பார், உட்கார வச்சு சீப்லாம் கொடுத்துருவாங்க. இதில் யார் முதல்ல தலை சீவி பின்னி விட்றாங்களோ அவங்களுக்கு என்னதை லைட்டான அடி, அவங்களுக்கு அடி உண்டு. ஆனால் என்னதை தொடப்பு தலையா, சாதாரண கையால் கிடையாது, தொடப்பு தலை லைட்டாக ஒரு அடி. இதில் கடைசியாக வர்றாங்கன்னா அவனுக்கு செம்ம சாத்து ஓங்கி வேக வேகமானதை. இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டீங்களா? இல்லையே இதெல்லாம் இருக்குதுங்கய்யா. அதுதான் சொல்கிறேன், காசு யாத்திரைக்கெலாம் போகணும் நீங்கள். அப்போ தான் என்னதை அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த பெண்ணுக்கு இருக்கிற அறியாமையெல்லாம் நீக்கி விட்டியா, சிக்கல்லாம் என்ன பண்ண, உன் பொண்டாட்டிக்கிற வேறு யாருக்குல்ல, உன் பொண்டாட்டிக்கு இருக்கிற சிக்கு மண்டையெல்லாம் கரெக்டாக பிரித்து ஞானத்தை கொடுத்தேன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். இது இல்லைன்னா அடி, புரியுதா இல்லைங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க ஐயா நம்ம கல்ச்சரில், அதுவும் காசியில் இது என்ன சொல்கிறாங்க ஐயா? அப்போ இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? இல்லையா, இப்படி ஒண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டதுதான். இப்பெல்லாம் சொல்லி கொடுக்க எவ்வளவு ட்ரை பண்ணியும் நம்ம எல்லாத்தையும் விட்டாச்சு. ஒத்த ஜடை 2 ஜடை எல்லாம் போய் தலைவரி கோலமா சுத்தினா என்ன அர்த்தம், புரியுதா? ஏஜ் பக்கம் கொண்ட போடுவாங்க. ஆமா, எல்லாமே மாறி போச்சு. அப்போ இதெல்லாம் பாருங்க. அப்போ இந்த சதியை அந்த 29வது பொண்ணு, 27 பொண்ணை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு? சந்திரனுக்கு. சந்திரனா இங்கே மதி மண்டலம். நம்ம உடம்பு 3ஆ பிரிப்பாங்க. கழுத்துக்கு மேலே மதி மண்டலம், சந்திர மண்டலம். கழுத்துலேருந்து இடுப்பு வரலையும் சூரிய மண்டலம். இடுப்பு கீழே என்னது? அக்னி மண்டலம். 3 மண்டலத்தின் முட்டிய தூணின். அதை தான் இப்படி சொல்கிறாங்க. 27 இது சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்போ சூரியனுக்கு எவ்வளோ? அதுவும் இருக்குது 12. சூரியனுக்கு எத்தனை பேருங்கய்யா? 12. இப்படிலாம் இருக்குது. சர்வைக்கல் போன் 7. இந்த முதுகெலும்பு இருக்குது இல்லையா, அதில் 33 எலும்புக்கு பேர் தனித்தனியாக இருக்குது. அப்போ சர்வைக்கல் போன் 7, தொராசிக் போன்றது தான் இந்த சூரிய மண்டலம். தொராசிக் போன் 12, லம்பார் 5, சேக்கரல் 5, காக்சிஜில் 5 எல்லாம் கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 33 வரும். இதுதான் 33 கோடி தேவர்கள். இதை தான் இங்கே சொன்னாங்க 3 மண்டலத்து முட்டி. அப்படின்னா இவங்களாம் இந்த அசம்பிள் டிஸ்மேண்டில் பண்ணனா ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் படிச்சாகணும். எப்படி ஜாயிண்டாக இருக்குது, பால் அண்ட் சாக்கெட்டு ஜாயிண்டா அல்லது சூச்சுரல் ஜாயிண்டா, இம்மூவபிள் ஜாயிண்டா, மூவபிள் ஜாயிண்டா, அதில் லிகமெண்ட் இருக்குதா இல்லையா, லிகமெண்ட் டேர் அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? சைனோவில் ஃப்ளூயிட் நடுவில் இருக்குதா இல்லையா, புரியுதா இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் தெரியாமல் எப்படி நீங்கள் ஓலியை அசம்பிள் பண்ணுவீங்க, டிஸ்மேண்டில் பண்ணுவீங்க? கற்பனையில் தான் நடக்கும். அதான் சொல்கிறேன், நினப்பு தான் குழப்பு கிடைக்குது நிறைய பேருக்கு. இது பெண்மீகன். இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுங்க. இந்த கண்ணு மூடியோ சோறு போட்டோ இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, நடக்காது. இதுதான் வரல சொன்னேன், கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகட்டும் அப்படின்னு சொன்னேன். சமாதி பழக்கம் வேணாம், சகஜ பழக்கத்துக்கு வாங்க. சகஜன்னா யோசிக்கிறது, கண்ணை திறந்து நல்லா யோசிக்கிறது, சிந்திக்கிறது, ஆராய்ச்சி பண்ணுறது, பரவசாரம் பண்ணுறது, இதுதான். அப்போ இந்த 28ன்றது தான் இந்த அட்லஸ். அது என்னன்னு பார்ப்போம். 29வது போன இது பண்ணுறாரு. இதை நாக்கால நாமளே என்ன பண்ணலாம், தள்ளி விடலாம். நீங்கள் கையை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த போனை நீங்களே ஃபீல் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் லம்பிகான்னு பேர். இப்படியே விரலை வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே நேரானதை அப்படியே அந்த போனு ஃபீல் ஆகும். பாருங்கள், யாரோ ட்ரை பண்ண வாந்தி எடுத்திங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பாகுது, புரியுது இல்லைங்களா? புரியுதுங்களா? ஆனால் வச்சு பார்த்தா தெரியும். ஆனால் இது விரலால் செய்ய முடியாது, அதுமாரி வச்சுருக்கான். அப்போ இதெல்லாம் படித்து அவனுடைய அனுமதியோட தான் இதை செய்ய முடியும். அதுக்கு பின்னாடிங்க ஐயா முதுகெலும்பு எங்கே வருதுங்க? தொண்டைக்கு பின்னாடி. தொண்டைக்கு அதை கையால் தான் ஃபீல் பண்ண முடியும். இதை நாக்காலே பண்ணலாம். இதையெல்லாம் தெரிஞ்சு அவருடைய அனுமதியோட நாக்கால் என்ன பண்ணலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம், சுவிட்ச் ஆன் பண்ணலாம். இப்படி தான் பாம்பு பண்ணுது, சீல் பண்ணுது, நத்தை பண்ணுது, எல்லாம் பண்ணுது, புரியுதுங்களா? இது ஒரு சாதாரண எல்லா மிஷின்லையும் இருக்கிற சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆன் பட்டன் மாரி. இதுதான் இந்த லம்பிகா யோகன்னு பேர் இதுக்கு. இதை வச்சு தான் இந்த சூரபத்மன் இந்த இரணியன்லாம் என்ன புத்து மூடுற அளவுக்கு உட்காந்துங்கிறானுங்க, புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? இதுதான் பூதசித்தின்னு பேர். பூதசித்தினா இந்த இந்த இது மாதிரி உட்காந்திங்கன்னா உங்களை காற்றாலையோ புவியாலேயோ ககனமாதாலேயோ இந்த உடம்பு என்ன பண்ண முடியாது, அழிக்க இயலாது, செய்ய முடியாது. இதுக்கு பேர் தான் ஜீவசமாதின்னு பேர். மறுபடியும் ஆன் பண்ணணும். இதுக்கு பேர் தான் ஜீவசமாதி. ஆனால் இப்போ இருக்கிறவங்களாம் எப்படி ஜீவசமாதி? இதுமாரி 10 இடத்துல இருக்குது கோரக்கு இருக்கு. இவருக்கு நெருவு சாதம் 3 இடத்துல இருக்குது. இது அவர் குருநாதர் வேறு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவர் இதுமாரி டெஸ்ட் பண்ணி இதே அதான் செத்துட்டார். அதான் அவர் ஃபெயிலுன்றோம் நாங்கள். மரம்லாம் இப்போ அடையில, புரியுதுங்களா? அஷ்டகர்மம் அதோட காலி. அப்போ மறுபடியும் பிறந்தாகணும்,
புரியுது இல்லைங்களா? புரியுதுங்களா? இதெல்லாம் பாருங்கள். அப்போ ஹையஸ்ட் டெக்னாலஜி தான் மரணம். இங்கே அது கூட அவங்க கடவுளாக கிடையாது. இந்த டெக்னாலஜி வரலையும் அவங்க அடைஞ்சிருக்காங்க. இதில் ஜீவன் முக்தி வரலையும் ராமனர் அடைஞ்சிருக்காரு. இந்த இப்போ நிறுவ சாதசம் அகத்தியர்லாம் சித்தர் நிலைமை, அதை மெக்கானிக் வேலை. காற்றுல பறக்கலாம், இது தண்ணி மேலே மிதக்கலாம், பூமி மேலே என்னது பறக்கலாம், ஆகாயத்தில் பறக்கலாம். இதான் பண்ணலாமே தவிர மரணம் போய் அடைய முடியாது. ஆனால் யாரும் பெறாத இதை நான் பெற்றேன் அப்படின்னு வரல இருப்பார். இப்போ என்ன சொல்கிறேன்னு புரியுதா பாருங்கள். ஆனால் யாரும் பெறாதெல்லாம் கிடையாது. ஔவையார், காரைக்கால் அம்மையார், திருவள்ளுவர், சைவ சமய நால்வர் பெருமக்கள்லாம் இதை அடைஞ்சிருக்காங்க. புரியுதா இல்லைங்களா? பாருங்கள். அப்போ இந்த டெக்னாலஜி தான் சிவபெருமான் இந்த 29வது பொண்ணுக்கு பேர் தான், அதுக்கு பேர் தான் சதி. அதை வச்சு விளையாடல ஆரம்பிக்கிறாரு. அதை தான் தேர்ந்தெடுக்கிறாரு. இதை வச்சா தான் வேலைக்கு ஆகும். இந்த சமாதின்னு சொல்லி முதல்ல நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னால் தான் என்னதை வரும், எல்லோரும் வருவாங்க. அதான் பெண்கள், ஆண்கள் கிடையாது. ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, சப்தரிஷிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த பெண்களுக்கு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் தான் வரும் அப்படின்ட்டு அந்த சதியை தேர்ந்தெடுக்கிறார். இந்த சதிக்கும் தட்சனுக்கும் பயங்கரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது என்னது, பாசம் அதிகம். சதினா தட்சனுக்கு ஒரு கிரேஸு, அப்பானா இதுக்கு என்னது ஒரு கிரேஸ். அப்போ இது எப்படி பிரிக்கிறாரு? இதுதான் தொண்டர்தம் குடி கெடுக துதந்தட்டி கொண்டவருக்கு தண்டனிட்டேன் என்று சொல்லிட்டு பாசமாக பட்டுறது பாரிக்க மாறினே. நம்ம ஆளு பரட்டைக்கு யாரோ நல்லா சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது. புரியுதா இல்லைங்களா? என்னதுங்கய்யா? ஆமாங்கய்யா. பரட்டைக்கு என்னது, யாரோ நல்லா இருந்தா பிடிக்காது. அப்போ எப்படி இதை பிரித்து என்ன பண்ணுறாரு? அப்போ இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடல். அப்போ இந்த இது தட்சன் வந்து ஒத்துக்க மாட்றான். காலடியில் கலைச்செடி. எப்படி இரணியனுக்கு பிரகலாதனை வச்சுன்னு வாங்கினாங்களோ, பழி வாங்கினாங்களோ, அதுமாரி தட்சனுக்கு அவன் பொண்ணை வச்சு என்னது, அதுவும் பாசமான பொண்ணை வச்சு என்ன பண்ண போகிறாரு, வேலை காட்ட போகிறாரு. அதை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். எல்லாம் மறுபடியும் இப்போ நான் சொன்னதெல்லாம் உண்மையாக பொய்யான்ட்டு வேறு எங்கேயும் புத்தகம்லாம் தேட தேவையில்ல. யூடியூப்பில் போய் லம்பிகா யோகம் லம்பிகா குண்டிங்கன்னா என்னென்னு பாருங்கள். இந்த அட்லஸ் ஆக்சிஸ் போன்னா என்னென்னு பாருங்கள். 33 எலும்பு நான் சொன்னது கரெக்டாகுதா, 27 எலும்பு கரெக்டாகுதா அப்படின்னு போய் பாருங்கள். பேர்லாம் பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. இதை தான் சிவபெருமான் சயின்ஸாக சொல்லி கொடுத்தா. உடம்பை பற்றி தான். அந்த உடம்பை எப்படி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலமாக அசம்பிள் பண்ணுறது, டிஸ்மேண்டில் பண்ணுறது தான் மரணமில்லா பிறகு. இதை சோறு போட்டோ கண்ணை மூடின்னு தூங்கியோ உட்காந்து தூங்கியோலாம் அடைய முடியாது. புரியுதா பாருங்கள்? படித்து தான் அடைய முடியும். இதுக்கு பேர் தான் சாகா கல்வி. அப்போ இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு நான் சொன்னது எதையும் நம்பாதீங்க. உண்மையாக பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ணுங்கள். மீதி பல விஷயங்களை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நல்லதுங்க. நன்றி. நன்றி.